நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 30வது வசனம், 31வது வசனம், 32வது வசனம் வாசிக்கலாம். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவஜனமே, இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு வேண்டியவைகள், உங்களுக்கு இவைகள் வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டியவை, உங்களுக்கு எதெல்லாம் தேவையா இருக்கு, உங்களுக்கு எதெல்லாம் தேவையா இருக்கு என்பதை குறித்து உங்கள் பிதா தேவன் உங்கள் மேல் அவர் நோக்கமாக இருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார், உங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் நீ அவருக்கு வேண்டும். கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். நீ அவருக்கு வேண்டும், நீ அவருக்கு வேண்டும். அதனால உனக்கு நன்மைகளை உண்டாகும்படியாய் உனக்கு எது தேவை, உன்னை சிருஷ்டித்த, உன்னை படைத்த அவருக்கு ஒரு அறிவு இருக்கு, அவருடைய தீர்மானம் இருக்கிறது. அவருடைய முன் அறிவின்படியே உன்னை ஒரு திட்டம் கொண்டார், உன்னை சித்தம் கொண்டார். அதில் தேவன் சொல்கிறாரு, உனக்கு இவைகளெல்லாம் வேண்டியவைகள் என்று உன் பிதா அறிந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை சித்தம் கொண்டவரை இந்த உலகத்தில் அவரோடு கூட உறவு கொள்ளும்படியாய், அவரோடு கூட ஒப்புரவாக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு தேடி வந்து என்னை தேவ உறவுல, தேவனுடைய அந்த அன்புல என்னை சேர்த்து வைத்ததுக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கரங்கள் தெரியாமல் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே தேவையோடு இருக்கிறோம், இது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாருமே தேவையில் இருக்கிறோம், பசியில் இருக்கிறோம். நம்முடைய உடல் பசியில் இருக்கிறது, நம்ம எல்லாரும் தேவையில் இருக்கிறோம். இதுக்காகத்தான் நம்ம ஓடி ஓடி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதனால் நமக்கு என்ன வருது அப்படின்னா கவலைகள் வருகிறது. ரெண்டு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கவலைகள் வருகிறது. நீங்கள் கவலைப்பட்டு கலங்காதீங்க. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் கேளுங்க. கவலைப்படுகிறவன் அடிமை, கவலைப்படுகிறவன் அடிமை, கவலைப்படுகிறவன் தேவனை அறியவில்லை. கவலைப்படுறவன் இருதயத்தில் சோர்வு, இதயத்தில் எங்கேயோ ஒரு மூலையில், இதெல்லாம் நீங்கள் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து உங்களையே இந்த வசந்த கேட்கும்போது நான் எப்படி இருக்கிறேன்னு நீங்கள் செக் பண்ணிக்கினீங்கன்னா உங்களை தேவன் அண்டையில் கிட்ட நெருக்கிடும். என் தேவன் நோக்கம் எப்படி இருக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன், உனக்கு என்ன வேண்டியது, உனக்கு என்ன வேண்டியது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு நீ வேண்டும், நீ எனக்கு வேண்டும் என்பதனால, நீ எனக்கு வேண்டும் என்பதனால உன்னில் நான் வாசமாக இருந்து என்னில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நீ மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு என்ன வேண்டும் என்பது நான் அதை கூர்ந்து கவனித்தறிந்திருக்கிறேன். எனக்கு தேவை நீ, உனக்கு தேவை இந்த உலகத்தில் சம்திங் வேண்டும். நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உனக்கு நிறைய காரியங்கள் தேவை. ஆக எனக்கு என்ன தேவைன்னா நீ தான் எனக்கு தேவை. எனக்கு நீ தேவை, எனக்கு நீ வேண்டும், எனக்கு நீ வேண்டும். அதனால் உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே உன் வாழ்க்கையை திட்டம் பண்ணினவர் நான். உன்னை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு திட்டம் போட்டவர் நான். அப்போது உனக்கு என்னென்னலாம் தேவை, உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், உன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நான் அறிஞ்சு தான் உன்னை திட்டம் போட்டிருக்கிறேன். எனக்கு தேவை நீ. உன் தேவையெல்லாம் நான் அறிந்து தான் இருக்கிறேன். ஆண்டவரே, இவ்வளோ நெருக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, இவ்வளோ பயங்கரமான சூழல் இருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை ஏன் உயரல, எல்லாருடைய லைஃப்பை நான் பார்க்குறேன், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு யாராச்சும் நீ கேள்வி கேட்டிருந்தேன்னா உங்கள் மேலே தேவனுடைய திட்டம் பெரிசு. அல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே, எந்த பக்கம் போனாலும் ஏதோ ஒரு தடைகள் போராட்டங்கள் இருக்குதுன்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் பெரியது.
அது விஸ்தாரமானது, அது அளவிட முடியாது. மற்ற எல்லாரையும் விட உங்கள் மேலே தேவ திட்டம் பெரிது. உங்களை ட்ரெயின் அப் பண்ணுறார், உங்களை பக்குவப்படுத்துகிறார் அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய். இப்போ தேவன் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லவர், எனக்கு ராஜாக்கள் தேவை. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தான் எனக்கு வேண்டும், நீ தான் எனக்கு வேண்டும். நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழி 23, 26. என் மகனே, என் மகனே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. உன் கண்கள் என் வழியை நோக்கிட்டோம். அவ்வளோதான். எனக்கு நான் தேவையோடு இருக்கமா? சர்வ வல்லமையில் தேவன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த மகாதேவன் சொல்றாரு, நான் ஒரு தேவையோடு இருக்கிறேன், எனக்கு தாயேன். அல்லேலூயா. இதை கேட்கும் போது உங்கள் மனசு அப்படியே ஆனந்தத்தால் கம்பீரிக்கவே, நான் ஒரு தேவையோடு இருக்கிறேன், என் தேவை நீ. அப்போது உன்னை நான் பூரணமாக அடைய வேண்டுமே, ஆனால் உன்னை நான் மனமகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு போகணும். உன் கண்கள் என் வழியை நோக்கட்டும். ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் அப்படின்னா, உன்னை நீ உன் கண்ணில் என் வழியை நீ பார்க்கல. உன் கண்ணில் உன்னை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் இவ்வளோ தேவையோட, இவ்வளவு நெருக்கத்தோட ஆண்டவரே, இவ்வளவு நீடில் இருக்கிற ஆண்டவர், நான் அதுவும் பயங்கர நெசசரியாக இருக்குது. நீங்கள் ஆண்டவர் சமையல் உட்காந்து கேட்கலாம். அப்போது உன் இதயத்தை எனக்கு கொடுத்துரு, அவ்வளோதான். உன் இதயம் என்கிட்ட கொடுத்துரு. அதாவது நீ எனக்கு வேணும், உன்னை எனக்கு கொடுத்துரு. அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, உன்னுடைய கண்கள் என்பது உன்னுடைய மனம், உன்னுடைய மைண்டு, உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய நினைவு என் வழியை மட்டும் நோக்கட்டும். அதனால் நீ எந்த பக்கம் ஓடினாலும் நான் கதவை அடைப்பேன். அல்லேலூயா. உன் கண்கள் என் வழியை நோக்கிற வரைக்கும் நான் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு தேவை நீ, உனக்கு தேவை இந்த உலகம். ஆனால் உனக்கு என்னென்னலாம் தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு என்னென்னலாம் தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதை சொல்லிட்டு ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவனுடைய வாசி 31 வசனம் 12:31, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்லா கவனி, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுவீர்களே ஆனால் உங்களுக்கு கூட நான் கொடுப்பேன். நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமாய் உன்னிலே கிரியை நடப்பிக்கிறவர் தான் உன் தேவன். நீ என்ன செய்யணும்னா, நீ அடிமை அல்ல. அடிமை கவலைப்படுவான். அடிமை யாருங்க? தேவனை அறியாதவன். அவன் கவலைப்படுவான். அடிமைக்குள்ள கவலை இருக்கும். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர், ராஜ்யத்துக்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், தேவனுடைய ஆளுகைக்கு நேராய் போகிறவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள் கூட இருக்கணும். என்ன, நான் நினச்சே பார்க்கல, எனக்கு இவ்வளோ இருக்கு. எனக்கு அந்த வார்த்தை வருதுன்னா நீ தேவ ராஜ்யத்தில் இருக்கிற. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் நினச்சி கூட பார்க்கலைங்க இந்த வாழ்க்கையை. ஒவ்வொரு நாளும் அதிசயத்தில் வாழ்கிறவனே விசுவாசி என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கூட இந்த உலகத்திலேயே தேவன் உனக்கு கூட கொடுத்துருக்கணும். நான் நினச்சி கூட பார்க்கல, இதை நான் செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் தேவன் இதை செஞ்சிருக்கிறார் அப்படின்னா நீ ராஜ்யத்தில் இருக்கிற. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். கரங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் படைத்த அந்த படைப்பின் நோக்கத்தில் மனிதனுக்குள்ள கவலை மட்டும் வரக்கூடாது. தேவனையும் மனிதனை விட்டு பிரித்த ஒரு மாபெரும் பாவம் பயம். ஏன்னா அந்த உள்ள கவலை இருக்குது. தேவன் மனிதனை படைத்த போது நீங்கள் சகலத்தையும் ஆளுகை செய்யுங்கள் என்று படைத்தார். என்ன செய்யுங்க? நீங்கள் சகலத்தை என்ன பண்ணு? ஆளுகை செய். ஆளுகை செய்கிறவன் கவலைப்படுவான். அடிமை தான் கவலைப்படுவான். அடிமை தான் என்ன செய்வான்? அடிமை கவலைப்படுவான், வேதனைப்படுவான். ஆனால் ஆளுகை செய்கிறவன் மனமகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட அவன் மீட்கப்பட்டவன். நான் மறுபடியும் சொல்கிறேன், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். ராஜ்யம் நல்லா மைண்டில், மகிமையின் ராஜாவை நாம் தரிசிக்கிறோம். நம்முடைய மனக்கண்ணில் மகிமையின் ராஜா 7, 70
அவர்தான் 7:70 மகிமையின் ராஜா. அது யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த கிருபையின் சத்தியங்கள். யாக்கோபுக்கு சத்தியத்தை பெற்றுக்கொண்டு கிருபையில் பூர்ணமாக்கப்பட்டார். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை உங்களை செக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஏசப்பா வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா? ஏசப்பா வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா, கூட நீ நினைப்பதற்கு மேலாக கூட இருந்துச்சு. நீ நினைக்கிறதுக்கு நான் படித்தது இவள் தான், ஆனால் என் தேவன் எனக்கு இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கூட ஆசீர்வாதம் கூட பெருகி இருக்குமே ஆனால் நீங்கள் ராஜ்யத்தின் புத்தி, நீங்கள் ஆளுகை செய்கிறீங்க. அடிமை தான், எனக்கு இது இன்னும் எனக்கு இது வரலையே, இன்னும் எனக்கு வாசல் திறக்கலையே, இன்னும் எனக்கு எல்லாமே தடையாக இருக்குது அப்படின்னு இருக்கிறடனா நீ இப்போ ப்ராசஸில் இருக்கிற. நீ தேவனுடைய கிங்டமுக்குள்ளே வர்றதுக்கு ப்ராசஸில் இருக்கிற. சரி, நான் மறுபடியும் சொல்கிற ஒரு ரகசியத்தை அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க, உங்களுக்கு புரியும். உன்னை படைத்த தேவனுடைய சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே மனிதனை தேவன் படைத்து விட்டு அவர் என்ன செய்தார் என்றால், வாசி பார்க்கலாம். 28 வசனம் வாசி பார்க்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக ஆளுகை செய்வது தான் என்னது? ராஜ்யம். ஆளுகை செய்வது என்னது? ராஜ்யம். இது தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆளுகை செய்கிறவன்னா கூட அது விஸ்தாரமாக இருக்கணும். அப்போ தான் எடுத்து கொடுக்க முடியும், அப்போ தான் எடுத்து ஆளுகை செய்ய முடியும். ஒன்றும் இல்லாமல் எப்படி ஆளுகை செய்வோம்? கவலைப்பட்டுக்கிட்டு தான் உட்காந்துருப்போம். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சிருஷ்டியானது ஆளுகை செய்யும்படியாகி படைக்கப்பட்ட மனுஷன் விழுந்துட்டான். அவன் வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் தீமை 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 தீமை, எந்த பக்கம் திரும்பினாலும் தீமை. இது விழுந்து போன மனிதன் என்ன பண்ணுவான்னா, தீமையை கண்ணில் பார்ப்பான். ஆனால் மீட்கப்பட்ட ஒரு ராஜ்யத்தின் புத்திரர், தேவனுடைய அன்பை உணர்ந்து கொண்டவன் என்ன செய்வான்னா, எல்லாமே நன்மை. அவன் விழுந்து போன சிருஷ்டியை மீட்டெடுத்தவன். அவன் கண்ணில் எங்கேயாச்சும் தீமையை பார்த்தானா உடனே போய் சரி செஞ்சிடுவான். அதை சரி செய்யணும். இது தீமை இல்லைப்பா, பகையெல்லாம் ஒன்றும் இல்லை, இது பகையெல்லாம் கிடையாது, தீமைன்ற ஒன்று இல்லவே இல்லை. ஏனென்றால் தேவன் நன்மைகளை மட்டுமே தேவன் யோசிக்கிறவர். என்னைக்கு மனிதன் விழுந்து போயிட்டானோ அன்னைக்கு இவன் வாழ்க்கையில் கவலை 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 கவலை. நீ இன்னும் கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்றால், மார்த்தாலே 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 மார்த்தாலே, நீ இன்னும் அநேக காரணத்துக்கு கவலைப்பட்டு கலங்குற. நீ அடிமணி. ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர் எல்லாமே நன்மை. இவன் என்ன செய்வான்னா, இவன் இறங்கி போய் தீமையை கரெக்ஷன் பண்ணி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவான். ஏனென்றால் தேவன் இவனை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தினபடியினாலே அவன் என்ன செய்வான்னா, எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? என் சகோதரர்கள் அங்கே இப்போ இந்த ஊரில் ஒரு தீமை நடக்குது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அந்த தீமையை அவன் கண்ணில் இருக்காது. இதுதான் ராஜ்யத்தின் புத்திரர். இவன் எப்படிப்பட்டவனா? இவன் கூட பெற்றுக்கொண்டவன், கூட கொடுக்கப்படும், கூட வாங்கி கொண்டவன். தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விழுந்து போன ஆதாமிலிருந்து மீட்கப்பட்டு மறுபடியும் இவன் விழுகையிலிருந்து எழுந்து எல்லாமே நன்மை, எல்லாமே நன்மை. என்னை யாரோ ஒருத்தரை பகைக்கிறதுக்கு என்ன காரணங்க? வா சரி செஞ்சாங்க. அங்கே பகையே இருக்கக்கூடாது, அங்கே கரெக்ஷன் ஆகிடணும். இவன் தான் ராஜ்யத்தின் புத்திரர். அடிமை என்ன செய்வான் அப்படின்னா, எல்லாமே தீமை. எனக்கு அவங்க தீமை செய்கிறாங்க, இந்த இடத்துல தீமை வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். நம்மை தேவன் ஸ்திரப்படுத்தின நமக்கு அது கிடையாது, நம்மளாம் வீழ்ந்து போனவர்கள். ஆனால் தேவன் நம்மை தேடி வந்து நம்மை சீர்படுத்தினபடியினாலே ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடம் வந்து அதாவது சீர்குலைந்து இருக்குமே ஆனால் இவன் போய் சீர்படுத்துவான். இவன் போய் நின்னானாவே எல்லாமே சீராயிடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம ஊரில் வந்து இப்போ ரோட்டில் வந்து தண்ணி நிற்குது.
நல்லா மழை பெஞ்சு ரோட்டில் தண்ணி நிற்குது. இவன் என்ன பண்ணும், ஐயோ இது அநேக ஜனங்களுக்கு இடலாச்சே, இவன் இறங்கி போயிட்டு கொட்டுற மழையில் போய்ட்டு அந்த தண்ணி எடுத்து விட்டுன்னு உட்காந்துருப்பான். தீமையை கண்ணில் பார்க்க மாட்டேன், சீர்படுத்திடுவான். ஏன்னா இவனுக்குள்ள தேவனுடைய சீர்படுத்துதல் இருக்கிறது. கரங்களை தலைமைன்னு சொல்லாமா? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இவன் ஆளுகை செய்யணும். இவன் விழுந்து போன இந்த சிருஷ்டியை மீட்கணும். விழுந்து போன இந்த சிருஷ்டியை இவன் என்ன செய்யணும்? மீட்கணும். எதுவுமே இவனுக்கு பகை கிடையாது. நாயை போட்டு அடிக்கக்கூடாது. அப்புறமா இந்த மிருகம் வந்து என்னை இதை பண்ணுது, எனக்கு இதை செய்து, இதை பண்ணுது, அப்படி பண்ணக்கூடாது. என்னதுன்னா எல்லாமே நன்மை. எந்த இடத்துல திசை திரும்ப நன்மை. இவங்க தான் ராஜ்யத்தின் புத்திரர். பயப்படாத சிறுமந்தையே. ஏன்னா தேவன் படைத்த சிருஷ்டி. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இவனுக்கு கவலை கிடையாது. வாசி அந்த வசனம், யாக்கோபு 1:17 வாசி. யாக்கோபு 1:17 வேகமாக வாசி பார்க்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. நன்மை எங்கிருந்து உண்டாகுதுங்க? கரல் திறமைன்னு சொல்லாமா? தீமை பொல்லாங்கினால் உண்டானது. தீமை, பகை அல்லது இழப்புகள் அல்லது என் கையை விட்டு வெளியே கை நழுவி போகிறது, இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா விழுந்து போன இந்த ஆவியினிடத்திலிருந்து வந்தது. ஆனால் நன்மை என்பது மட்டுமே தேவனிடத்திலிருந்து வந்தது. இந்த நன்மை என்றால் என்னன்னா, விழுந்து போன, இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப சோகமாக இருப்பான், அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தர் மனசுக்குள்ளே ரொம்ப கவலையோடு இருப்பான், வேதனையோடு இருப்பான். இவங்க என்ன செய்வாங்கன்னா, அங்கே போயிட்டு அவங்க மனசை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி விட்டுருவாங்க, கரெக்ஷன் பண்ணி சீர்படுத்திடுவாங்க. யாருடைய மனதும் உடையிற மாதிரியோ அல்லது எந்த ஒரு தீமையுமே இவங்க கண்ணில் பார்க்க, எங்கள் சண்டை நடந்துன்னு இருக்கும், இவங்க போய் அதை சீர்படுத்தி சமாதானம் பண்ணி விட்டுருவாங்க. இவங்க தான் ராஜ்யத்தின் புத்திரர். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, இவர்கள் முழுக்க தேவனுடைய அழைப்பை பெற்று நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை அவர்கிட்ட பட்சபாதம் இல்லாத தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், பட்சபாதம் இல்லாமல் நியாயந்திருக்கிற தேவன் அவர். நன்மையான எந்த ஈவும் என்பது மாம்சத்தில் வந்து நமக்கு ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவும், பூரணமான எந்த வரம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய பூரண அபிஷேகமும். இது ரெண்டுத்தையும் நமக்கு தேவன் கொடுத்து நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி, வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்னா, நம்முடைய குடும்பத்தை எந்த இடத்துலையுமே கவலை என்கின்ற அனுபவத்துக்குள்ளே போகாமல் நம்மை தேவன் சீர்படுத்தும்படி நம்மளை ஏவுகிறார். தேவனால் சீர்படுத்தப்பட்டவன் மட்டுமே. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு வேண்டும், என்னுடைய ஆத்துமாவில் மனமகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவனாய், உன் கண்கள் கர்த்தருடைய வழியை நோக்குவதாக, கர்த்தருடைய வழியை நோக்கின இவன், நான் தேவனுக்கு வேண்டும் என்கிற தேவனுடைய தேவையை புரிந்தவன், தேவனுடைய தேவையை அறிந்தவன், தேவனுடைய தேவையை புரிந்தவனால் மட்டும்தான் சீர்பட்டு, ஸ்திரப்பட்டு, பலப்பட்டு அவன் நிலைநிறுத்திருக்க முடியும். கர்த்தர் அவனுக்கு கூட கொடுத்துருப்பார். கூட கொடுத்துட்டு இப்படி ஆளுகை பண்ணுறாரு, இந்த பூமியில் ஆளுகை பண்ண விடுவார். நீ நினைச்சதுக்கு விட அதிகமான ஆசீர்வாதம் உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. அது வந்து கொண்டிருக்கிறது. சில பேர் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் பட்சபாதம் இல்லாதவர். நீ நினைச்சதை விட நீ ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை கூட கொடுப்பேன். எப்போ? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்பது எல்லாம் நன்மை, எல்லாமே நன்மை. எனக்குள்ள தீமை இருந்துச்சு, எல்லாமே தீமையா நான் பார்த்தேன். தீமையா பார்த்து என் மனசை போட்டு உடைச்சி கவலையில் நிறைத்திருந்தேன். ஆனால் என் தேவன் என்னை ஸ்திரப்படுத்தினார். அதுவாசி 1 பேதுருவின் புத்தகம், 1 பேதுருவின் புத்தகத்தில் தேவன் என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி 5ஆம் அதிகாரத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு நம்மை நித்திய மகிமை தாங்க ராஜ்யம், நித்திய மகிமை. மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தேவன் மகிமையின் தேவனாக தரிசனமானார். ஆனால் யாக்கோபுக்கு மகிமையின் ராஜாவாக தரிசனமானார். மகிமையின் ராஜாவாகிய கிறிஸ்து இயேசுவினாலே, அங்கதான் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் என்பது மகிமையின் கர்த்தர். மகிமையின் கர்த்தர் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. கிருபை, அவருடைய கிருபை நம்ம மேல பூரணமாய் இருக்கிறது. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. என்ன அனுபவிக்கிறோமா? பாடு அனுபவிக்கிறோமா? என்ன அனுபவிக்கிறோம்? அது என்ன பாடு அனுபவிக்கிறோம்? தீமை வருது, தீமை என்கிட்ட வருது, ஆனால் அந்த தீமையை நான் நன்மையாக மாற்றி விடுகிறேன். அல்லேலூயா. அதுக்கு தான் என்னை தேவன் சீர்படுத்தி, என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி என்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். இப்போ எனக்கு கர்த்தர் கூட கொடுத்திருப்பார். நான் ஆளுகை செஞ்சு உட்காந்துருப்பேன். இப்போ இந்த பூமியிலேயே பரலோக ராஜ்யம் இறங்கி வந்திருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். பயப்படாத சிறுமந்தையே. இந்த சிறுமந்தையே என்பது ஒரு சிறு கூட்ட ஆத்துமாக்கள். இவர்கள் புடமிடப்பட்ட சிறுமையும் எளிமையுமானவர்கள், இவர்கள் மீதியானவர்கள், இவர்கள் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான் அந்த சிறுமையானவர்கள். ராஜ்யத்தை கொடுப்பதற்கு உன் தேவன் உனக்கு பிரியமா இருக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நீ ஆளுகை செய்வதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறது உண்மையானால், நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமாய் தேவன் உனக்கு ஆசீர்வதித்து நீ ஆளுகை செய்யக்கூடிய அந்த அனுபவத்தில் இப்போ நீ இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். அதில் ஒரே ஒரு ரகசியம், என் தேவன் தேவையோடு இருக்கிறார். அந்த தேவன் நான். தேவனுடைய தேவையை புரிந்து அதை பூர்த்தி செய்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். என் தேவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை நான். என்னுடைய ஆத்துமா குளிர வேண்டும், என் ஆத்துமா மனமகிழ்ச்சியினால கம்பீரிக்க வேண்டும் என்பது என் தேவனுடைய நோக்கம் என்பதை புரிந்து கொண்டு அப்பா அப்பா என்று தேவனை அழைக்கிற அந்த அபிஷேகம் இருக்க வேண்டும். ஆக தேவஜனமே, சபையில் இருக்கக்கூடிய தேவஜனமே, தேவன் உங்களை அழைத்த நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். உங்களுக்கு கூட கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கூட கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல, கூட கொடுத்து உங்களை பூரணமாய் ஆசீர்வதிப்பதான் தேவனுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்கு தான் என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி என்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். நான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறேன். அப்போ நான் என்ன செய்வேன்னா, எல்லா இடத்துலையும் போயிட்டு எங்கெங்கெல்லாம் பிரச்சனையோ அது பிரச்சனையே அல்ல, அது எல்லாமே நன்மை. இந்த நன்மையில் தான் ஜீவன் இருக்கிறது. இந்த நன்மையில் தான் ஜீவன் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். நல்லா கவனிங்க, 14ஆம் சங்கீதம் ஒரு பயங்கர ரகசியம். அது முழு ரகசியத்தையும் இந்த 14ஆம் சங்கீதம், அதே மாதிரி 53வது சங்கீதத்தில் இருக்கும் இல்லையா? நமக்கு நல்லாவே தெரியும், நன்மை செய்கிறவன் எவனுமே இல்லை. யார் இல்லை? நன்மை சீர்படுத்தணும். இவன் போய் சீர்படுத்தணும். ஏதோ பிரச்சனையாப்பா, ஏதோ ப்ராப்ளமாக இருக்கிறீங்களா? பிள்ளைங்களை விசாரிக்கிறியா? பிள்ளைங்க என்ன ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க? முதல்ல உன் குடும்பத்தை கரெக்டாக நடத்தணும். பிள்ளைங்களை விசாரிக்கிறியா? பிள்ளை என்ன ப்ராப்ளத்தில் இருக்கிற? அந்த பிள்ளையை சீர்படுத்துறியா? நல்லா கவனிங்க, உன் கணவனை விசாரிக்கிறியா? அப்போ உனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய பிள்ளை, தேவனை தேடுகிற, அவருடைய வழியை தேடுகிற என் தேவன் ஒரு தேவையோடு, அப்பா சர்வ வல்லவருக்கு தேவையா? அவர் நினைச்சா எது உருவாக்க முடியாது. ஆனால் அவர் ஒரு தேவையில் இருக்கிறார். எனக்கு நீ வேண்டும், அதனால உனக்கு வேண்டியதெல்லாம் நான் உனக்கு தருவேன். உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தருவேன். வாசி அந்த 14 சங்கீதத்தில் நம்ம அப்படியே அங்கே அலசி காட்டுறாரு பாருங்களேன். வாசிங்க போகலாம். 14 சங்கீதம் 1 வாசி. தேவன் இல்லை என்று மதி கெட்டவன், தேவன் இல்லை என்று மதி கெட்டவன், புத்தி இல்லாதவன் தேவன் இல்லை என்று சொல்கிறான். நல்லா கவனிங்க, யாருங்க இந்த மதி கெட்டவன்? எப்பா உன் கண்ணில் பார்க்குறதெல்லாம் யாருப்பா படைச்சது? நல்லா கவனி, உன் கண்ணில் படைக்கிறதுல யார் படைச்சது? இப்போ நீங்கள் வீடு கட்டிக்கிறீங்கப்பா,
ஒரு 20 லட்ச ரூபா பணம் செலவு பண்ணி வீடு கட்டி வச்சுருக்கிறீங்க. டேய் உணர்த்த வந்து டேய் இதெல்லாம் உன் வீடு கிடையாது, வெளியே போ, இது உன் வீடு இல்லை, வெளியே போ. இது என் வீடுடா, இது நான் கட்டின. நீ எப்போ கட்டின? நான் பார்க்கலையே. நீ கட்டினதை நான் பார்க்கலையே. கவுனி, நீ கட்டினதை நான் பார்க்கலையே, வெளியே போ. இப்போ நான் சொல்ல கவனிங்க, ஒரு 20 லட்ச ரூபா வீடு கட்டி வச்சு, 20 லட்சம் வச்சுக்கோங்க, நல்லா கொஞ்சம் காஸ்ட்லி நல்ல வீடு, 20 லட்ச ரூபாய் வீடு கட்டி வச்சுக்கிறேன். வீட்டு வெளியே போ, நான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன். என்ன உனக்கு பிரச்சனை? இதில் நான் இருக்க போகிறேன். இது என் வீடுடா, நீ கட்டி நான் பார்க்கலையே, நீ கட்டினதை நான் பார்க்கலையே. நீ எப்போ பண்ணி நீ கல் வச்சு, நீ எப்போ நீ கல் வச்சு, நீ எப்போ இதை வச்சு கட்டின, எப்போ நீ இந்த சிமெண்ட் எல்லாம் இந்த பொருள் எப்போ வந்துச்சு, நான் பார்க்கலையே. நான் பார்க்கல, அதனால இது உன் வீடு இல்லை, நீ இப்போ வெளியே போ. ஆடா மதி கெட்ட மடையா, உன் கண்ணில் பார்க்குற எல்லாமே நான் படைச்சதுராது. நான் படைக்கும் போது நீ இல்லை என்பதனால நான் இல்லை என்பது ஆகிவிடுமா? ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்திற்கென்று ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ஜனமே, மதிகட்டவன் சொல்கிறான், புத்தியில் அவன் முட்டாளா இல்லையா? உங்கள் வீட்டில் வந்து நீ வீடு கட்டும் போது நான் பார்க்கல, நீ வெளியே போன்னு சொன்னால் அவன் யாருங்க? அவன் மதிகட்டவனை யார்? அவன் முட்டாள், மூலக்கோளாறு. அவனை என்னன்னு சொல்கிறது? அதே மாதிரி தான் இந்த சிருஷ்டியெல்லாம் பார்த்துட்டு, இந்த வானம் பூமியை பார்த்துட்டு, தேவனே இதை படைத்தவரே, இதை படைத்தவர் தான் என்னை படைத்திருக்கிறார், தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார். கரவந்தாமே சொல்லாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கை மாறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஆக நம்ம இப்போ மதிகட்டவர் அல்ல, நீதிமான்கள். நம்மளை யாருங்க? நீதிமான்கள். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆக தேவன் தேடுகிற அவருடைய பார்வையெல்லாம் அவருக்கு ஒரு தேவை இருக்குது. நான் படைச்ச சிருஷ்டி எதுவுமே தீமை இல்லைப்பா. என் மகனே, என் மகளே, நான் படைச்ச சிருஷ்டி எதுவுமே தீமை இல்லைப்பா. யாராச்சும் உங்களுக்கு விரோதமாக ஏதாச்சும் எழும்புறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த விரோதத்தை பேசாதீங்க. அந்த விரோதத்தை நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறீங்க. எனக்கு முன்பதாக எந்த ஒரு தீமையும் இல்லைங்க. நான் அடிமை கிடையாது, நான் ஆளுகை செய்கிறவன். அவன் நன்மை செய்கிறவன் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வு அவனுக்கு இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? என் தேவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவை நான் தான் அப்படின்னு சொல்கிற உணர்வு இன்னைக்கு யாருன்னா இருக்கிறானா? அப்படியானால் என் தேவையெல்லாம் என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்களேன், என் தேவையெல்லாம் என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு கூட கொடுப்பதற்காக என்னை அழைக்கிறார். என்னை கூட கொடுத்து அவர் ராஜ்யத்தை நான் இங்கே ஸ்தாபிக்க வேண்டும். நான் ஆளுகை செய்ய அள்ளி அள்ளி கொடுத்து எல்லாத்தையும் சீர்படுத்தணும். எவன் ஒருத்தன் போய் சீர்படுத்துறானோ அவன் தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறான். அங்கே சமாதானமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே நல்ல கவனிங்க, எல்லாரும் வழி விலகி நல்ல கவனிங்க. அப்புறம் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோ. மனுபுத்திரரை ஏம்மா, நீ இப்போ சர்ச்சில் உட்காந்துங்கிறீங்களே பிரதர் ப்ளீஸ், சர்ச்சுக்கு வந்தோம் போனோம், தயவுசு அப்படி இருக்காதீங்க. ஒரு ரோபோ மாதிரி இருக்காதீங்க. கண்ணோக்கினார் என் கர்த்தாவே. நீங்கள் என்ன ஒரு நிமிஷம் என்ன நீங்கள் நினச்சிங்களே. கண்ணோக்கினார். கண்ணோக்கினார் என்பது நினைவு. மனதில் நம்மை நினைத்தார். அவர் உன்னை நினைச்சிருக்கிறாரே. கையை உயர்த்தி அல்லேலூயா. கண்ணோக்கினார். இன்னைக்கு நான் சபையில் இருக்கிறேன், என் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஆனால் எல்லாரும் வழி விலகி ஏகமாக கெட்டு போயிட்டான். நன்மை மறுபடியும் எங்கே தான் வராரு? நன்மைக்கே வருகிறார். நன்மை செய்கிறவன் இல்லை, சொல்லுங்க, ஒருவனாகிலும் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் நீதிமான்கள். தேவனுடைய ஜனமே, அக்கிரமக்காரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையா? அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை அதான் சொல்லிட்டேன். மனிதனுக்குள்ள என்ன இருக்கு? தீமை இருக்கு. மனிதனுக்குள்ள என்ன இருக்குங்க? சொல்லுங்க. மனிதனுக்குள்ள என்ன இருக்கு? தீமை இருக்கு. நீ ஏன்டா பட்சிக்கிற? அந்த தீமையை எடுத்து காட்டாதரா, நன்மையை காட்டுறா. நல்லா கவனி. அந்த தீமையை பேசாத. அவங்ககிட்ட தீமை வருது, நீ போய் சீர்படுத்தணும். அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை ஏன் இவன் பட்சிக்கிறான்? நான் சிருஷ்டித்த மனிதன் அவன் வீழ்ந்து போயிருக்கிறான். அவனுக்குள்ள விழுகை இருக்கு, அவன் இன்னும் தயாராகலை.
ஆனால் நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். நான் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறேன். உங்கள் மாமியார் தீமை பேசினா நீ பட்சிக்காத. உன் மருமக தீமை பேசினா நீ பட்சிக்காத. நீ ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய். அக்கிரமக்காரர்கள் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது இல்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். நாம் எல்லாம் நீதிமான்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? உன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் தேவஜனமே, உன் சந்ததியை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். யாக்கோபுடைய சந்ததியை தமக்கென்று தெரிந்து கொண்ட கர்த்தர். நீங்கள் நீதிமான்கள். இயேசு கிறிஸ்து யார்? ரட்சகர். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று சபையில் வந்து உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் தேவ ராஜ்யத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிற நீங்கள் நீதிமான்கள். உங்க சந்ததியோட கர்த்தர் இருக்கிறார். உங்க சந்ததியை கர்த்தர் ஒருபோது கைவிட மாட்டார். கரங்களை உயர்த்தி ஆமெனா. அல்லேலூயா. தேவன் உங்கள் சந்ததியை தெரிந்து கொண்டார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு. இதாங்க நன்மை. இந்த சீயோனுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போய் தேவனை முகமுகமாய் தரிசிக்கும்படியாய் உன் சரீர மீட்பை அடைந்து, இங்கே நன்மை செய்கிற நீங்கள் சரீர மீட்பை அடைந்து அங்கே சீயோனிலிருந்து ரட்சிப்பு வரும். இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும். அல்லேலூயா. உன் சிறையிருப்பெல்லாம் இனி நீ பார்க்கவே மாட்ட. எல்லா சிறையிருப்பும் எல்லாமே சிறையாக இருக்குது. எனக்குரியதெல்லாம் இன்னும் ஸ்டாப்லேயே சிறையாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ ஒருவேளை கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். எழுத்தின்படியே இந்த உலகத்தில் எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்றி, வியாதியின் சிறையிருப்பு, கடன் பிரச்சனையின் சிறையிருப்பு, அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாத சிறையிருப்பு, அல்லது பிள்ளைகளுடைய படிப்புள்ள சிறையிருப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஒரு சிறையிருப்பு, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும் போது உனக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும், யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆக சீயோனிலிருந்து கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் என்றால் நீ மகிமை அடைந்து நன்மை அடைவாய். நீ மகிமை அடைவது தான் நன்மை. நீ மகிமை அடைஞ்சிருவ. இந்த சரீரம் மகிமை அடைஞ்சு தேவனை முகமுகமாய் தரிசிக்கும். ஆக நீ இந்த பூமியில் ஆளுகை செய்யணும். எல்லா இடத்தையும் போய் சீர்படுத்தணும். நான் இந்த உலகத்தை சீர்படுத்துவேன். ஆதாம் சீர்படுத்தாம கீழே விழுந்துட்டார். சிருஷ்டி ஆண்டு விழுந்து போயிருச்சு. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால் அவர் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறார். ஆக இந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, நல்லா கவனிங்க, இந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது இங்கே என்ன நடக்கும்னா, இந்த ஆபிரகாமையும் ஆதாமையும் கர்த்தர் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் எதை பேசினாலும் ஏதேன் தோட்டத்திலிருந்து தான் அவர் பேசுவார். ஏன் ஏதேன் தோட்டத்திலிருந்து பேசுவார்னா அங்கே தான் மனிதனுக்கு குறித்த தேவனுடைய திட்டம் வந்து சீர்குலைக்கப்பட்டது. தேவனுடைய திட்டம் அங்கே ஏதேனில் தான் சீர்குலைக்கப்பட்டது. இப்போ நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக என்பது மகிமையின் சரீரம் அடைவீர்கள், நன்மை அடைவீர்கள். உங்கள் சரீரம் நன்மை அடைஞ்சு மகிமை அடைஞ்சிரும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். இன்னைக்கு இந்த சிருஷ்டியானது சிறையிருப்பில் இருக்குது. சீயோன் வந்து இப்போ சிறையிருப்பு இருக்குது. சீயோன் சிறைப்பட்டு போன சீயோனே நான் உன்னை திருப்புவேன் என்பது இந்த தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரம் மாம்சம் சரீரம் அல்ல, மாம்சம் என்கின்ற அடிமை தினத்தில் சிறைப்பட்டிருக்கிறது. ஆக கர்த்தர் இந்த சிறையிருப்பை திருப்பி மகிமை அடைய செய்து தேவனை முகமுகமாய் தரிசிக்கும்படி கர்த்தர் உனக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவ சமூகத்து வந்திருக்கிறோம். அப்படி இந்த சிறையிருப்பு திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அந்த மனமகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி நமக்கு வர்றதுக்கு முன்னதாக இந்த பூமியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே எல்லா சிறையிருப்பையும் திருப்பி கர்த்தர் உனக்கு என்னென்னலாம் வேண்டியவைகள் என்பதை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போது கொடுக்கிறார், இனியும் கொடுப்பார். அல்லேலூயா. இதுக்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இப்போ ஆண்டவர் உன்னை அச்சுறுத்துகிற ஒரு பயங்கரமான அச்சுறுத்தல், என்னை காயப்படுத்துகிற ஒரு காயம் என்னவென்றால், எனக்கு வேதனை என்னவென்றால் உனக்கு வரக்கூடிய கவலை. இந்த கவலை எதற்கானது? வாசிங்க அந்த லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த கவலை எதனால் வருகிறது என்பதை குறித்து கர்த்தர் இங்கே ஆராய்ச்சியில் பேசுகிறார். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம்
12ஆம் அதிகாரத்தில் அதில் 22 வாசிக்க பார்க்கலாம். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்றும் உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. சரி, இது எங்க நடந்துச்சு? எங்க இந்த சிருஷ்டி விழுந்துச்சு? இந்த சிருஷ்டி எங்க விழுந்துச்சு? இந்த உடையை எப்போ எங்க போட்டாங்க? யார் போட்டது? நீங்கள் கவனிங்க, இயேசுராஜா பேசினா ஏதேனில் தான் பேசுவார் மேட்ரு. ஏன்னா தேவனுடைய அந்த அனாதி திட்டம் ஏதேனில் தேவன் உருவாக்கினார். அந்த ஏதேனில் அந்த தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் இந்த மனுஷன் வீழ்ந்து போயிட்டான். எப்போ பேசினாலும் ஆண்டவர் ஏதேனை மையமாக வச்சு தான் பேசுவார். அங்கிருந்தால் உனக்கு மீட்பு வரணும்னு. இந்த பாரு, நான் உனக்கு சொல்கிற வரைக்கும் சரீரத்தில் நீ சாப்பிடவே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் இவங்க என்ன பண்ணலை? சாப்பிடவே இல்லை. எதுவுமே புரிஞ்சு போச்சு. நம்மளால் நினைப்பாங்க அவங்க போயிட்டு ஏதேன் தோட்டத்தில் கொய்யாப்பழம், மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுன்னு உட்கார்ந்தாங்க. அவர் மாம்சத்தின் தேவன் அல்ல, அவர் ஆவியின் தேவனாக இருக்கிறார். கரங்களுக்கு தலைமைன்னு சொல்லாமா? லேலூயா, லேலூயா. தேவன் மனிதனோடு பேசுவார்னா ஆவியில் தான் பேசுவார். நான் பலமுறை சொல்லிட்டு ஆவியில் தான் பேசுவார். அதை மாம்சத்தில் செயல்படுத்த சொல்லி, ஆவியின் காரியங்கள் மாம்சத்தில் செயல்படும்படியாய் தேவன் ஆவியில் தான் பேசுவார். ஆனால் உலகத்தின் அதிபதி தான் வந்து இந்த உலகத்தை குறித்து பேசிட்டான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, தவறு, நீ 2 காரியத்துக்காக கவலைப்படுவ. இந்த ஜென்ம சுபாவம் என்ன பிரச்சனைனா கவலை. நல்லா கவனிங்க, கவலை. உனக்கு கவலை தான் உன்னை என்னையும் பிரிச்சுது. ஏன்னா நீ எதையுமே சிருஷ்டிக்கல. உன்னை சிருஷ்டித்தவரும் நானே, உனக்கு உரியவைகளை சிருஷ்டித்தவரும் நானே. உன் தேவை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எப்படிப்பட்ட வீடு கட்டணும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உன் வீட்டுக்குள்ள இருக்கணும் நான் திட்டம் பண்ணுது. அது கரெக்டாக வந்து சேரும். ஆனால் என்னை நோக்கி பார்ப்பியா? அப்போது எது கவலைன்னா, ஒன்று சாப்பாடு, இன்னொன்று ட்ரெஸ்ஸு. எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஏன் தெரியுமா? நீ சாப்பிட்ற சாப்பாடை விட உன் ஜீவன் முக்கியம். உன் ஜீவன் எனக்கு தேவை. நான் தேவையோடு இருக்கிறேன். உன்னை என் இருதயத்தில் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன். உன்னை நான் மனமகிழ்ச்சிக்குள்ளே நடத்தி, உன்னை மகிமையில் நடத்தி, உன்னை மகிமையில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதுக்கு அதை வைத்திருக்கிறேன். அதே போல் இந்த உடையை விட உன்னுடைய சரீரம் எனக்கு ரொம்ப முக்கியம். உன் சரீரம் மகிமை அடையணும். அதுதான் சீயோனுக்கு இஸ்ரவேல், அதாவது சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு. இந்த சரீரம் ரட்சிக்கப்பட வேண்டும். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அந்த நீதியை பெருகத்தான் நீதிமான். அவன் மகிமை அடைவான், மகிமையின் சரீரத்தை அடைவான். அதை சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாரு, இதையாவது கொஞ்சம் கவனிப்பீங்களாடா? அந்த சாப்பாடு, அந்த ட்ரெஸ்ஸு. சரி கவனிங்க. இப்போ பழைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்க. நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எதன் அடிப்படையில் நம்முடைய சாப்பாடும் நம்முடைய ட்ரெஸ்ஸும் இருக்குன்னா, எல்லா காலத்துக்குமே அந்தந்த காலத்தில் ஒரு எக்கனாமிக், ஒரு பொருளாதாரம் இருக்கும். அதை கேட்ட அந்த நாட்களில் அரணா, ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சால் ஒரணா, இல்லை 3/4 பைசா. இப்போ நான்லாம் பார்த்தோன்னா 5 பைசாலாம் நான் பார்த்துருக்குறேன். அலுமினியாவில் 5 பைசா இருக்கும். என்னை விட பெரியவங்களாம் இருக்கிறீங்க, நீங்களாம் அதை நீங்கள் அரணா ஒரணெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இப்போ 5 பைசா அதெல்லாம் அப்போல்லாம் பார்த்தா ஒரு நம்ம இட்லிக்காரம்மா இட்லி விற்றுன்னு வருவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 10 பைசா கொடுத்துட்டோம்னாக்கா 10 இட்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் அப்போ இந்த வெயில் சீசனில் இந்த அறுப்பெல்லாம் அறுக்கும் போது அல்வாலாம் எடுத்துன்னு வருவாங்க இல்லையா? அந்த நெல்லெல்லாம் எடுத்து போய் போட்டுட்டு, நான் சொல்கிறதுனா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது எக்கனாமிக். அந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய சாப்பாடு. பாரு, நான் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட ஒரு நாள் முழுக்க செஞ்சால் 1 ரூபா தான் கூலி. அந்த காலத்தில் 1 ரூபா தான் கூலி. அதில் அரணா வந்து சாப்பாட்டுக்கும், அரணா வந்து ட்ரெஸ்ஸுக்கும். நிறைய காஸ்ட்லி ட்ரெஸ் இருக்குது, அதெல்லாம் வாங்குறதுக்கு தான் நான் ஓடிக்கின்னு இருக்கிறேன். அந்த அளவுக்கு இன்றைக்கி என்கிட்ட வந்து வருமானம் இல்லை. சரி, ஒரு வீட்டையும் கட்டணும், ஒரு வாகனம் ஒன்று இருக்கணும், பசங்களை படிக்க வைக்கணும், திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வருது. இதெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு சரி சாப்பாடு தான் மெயின் இல்லையா? நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், நல்ல ட்ரெஸ். அதை விட கொஞ்சம் பொருளாதாரம் உயர்கிறது. அதே மாதிரி எல்லா விலைவாசியும் உயர்கிறது.
எல்லாமே உயர்ந்து காலம் கடந்து வந்து வாழ்க்கை தரம் வந்து உயரல. எப்பவுமே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடும் இந்த ட்ரெஸ்ஸும் தான் வந்து மனிதனுடைய விழுகையில் பயங்கர முக்கிய பங்கு வகிக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாரு, அவங்களாம் எவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டுனுக்குறாங்க, நம்மளால இந்த காஸ்ட்லி ட்ரெஸ் போட முடியலையே. அவங்க பாரு எவ்வளோ பாருங்க, இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட்டும் ஜவுளி கடையும் தான். இன்றைக்கி ஃபேஷன் டிசைன் என்பது மிக முக்கியமான ஒரு படிப்பு. ஃபேஷன் டிசைன் என்பது மிக முக்கியமான ஒரு படிப்பு இன்றைக்கி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பிள்ளைங்க ட்ரெஸ் போடுறாங்க இல்லையா, அவங்க பார்த்த உடனே அந்த ட்ரெஸ்ஸு மேலே ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு போய் அதை தான் எடுத்து போடுறான். பப்புன் மாதிரி அந்த 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 முக்கா அந்த முட்டி தெரிகிற மாதிரி ட்ரெஸ். இந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்குதுன்னு அவனுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இப்போது நம்மளாம் அதை கடந்து வந்துட்டோம் இல்லையா, என்னடா இது ஒரு மாதிரி இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த முக்கா போட்டு ஒரு மாதிரி அதை பார்க்கும்போதே எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு இந்த பிள்ளைங்க வந்து இந்த முட்டி தெரிகிற மாதிரி இந்த காப்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி போடுறது வந்து அதாவது மாதிரினா எப்படி ஒரு 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 அலங்கோலமாக தெரியுது. இது ஒரு அலங்காரம் இல்லை, அலங்கோலம் ஏன் பார்வைக்கு தெரியுது, அலங்கோலமாக தெரியுது. இப்போ பிள்ளைங்க ஒரு பேகி பேண்ட் நல்லா லூஸ் பேகினா ஒரு லூஸாக போட்டுன்னு போனாங்கன்னா அது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கும், ஒரு டீசெண்டாக. அதை சொல்கிறேன், ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூசுத்தனமாக. சிலதை பார்த்தீங்கன்னா லூஸாக போட்டு அடி ஒரு மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு நல்லா பாடி ஃபிட்டாக, டைட்டாக இல்லை ஃபிட்டாக அதான் போடலாம். சில விஷயத்துக்கு வரேன். இப்போ பிரச்சனையே என்ன பிரச்சனைனா, எல்லா காலத்தையும் எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கி என்ன சாப்பாடு 3 வேளை சாப்பிட்ணும், அந்த 3 வேளை சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கணும். அது வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கும். டெய்லி ட்ரெஸ் பண்ணுவோம், டெய்லி குளிக்கிறோம். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன், ஆமென். டெய்லி குளிக்கிறோம், டெய்லி நல்ல ட்ரெஸ் போடணும். திடீர்னு ஃபங்க்ஷன் வருது, ஒரு நல்ல அந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து நம்ம பீரோவில் அதுவும் சகோதரிகளுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னாவே அவங்க மனசுக்குள்ளே அங்கே அது 1008 ஃபங்க்ஷன். அவன் எதுக்கு நடத்திக்கிட்டாங்க தேவையில்லை. இன்றைக்கி யான் ட்ரெஸ்ஸை எடுத்து நல்லா காட்டணும்னு சொல்லிட்டு அதை என்னென்னமோ பண்ணி ஆமேனா இல்லையா. இது இந்த இந்த விழுகை எங்கே விழுந்துச்சு நல்லா கவனி. நான் அதிகமாக இயேசு நாமத்துக்கு மகிமையை சொல்கிறேன், அதிகமாக நான் அங்கே தான் போயிடுவேன். ஏன்னா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா இன்றைக்கி வந்துக்கிற அந்த பிரச்சனை வந்து அது பிரச்சனை கிடையாது, அதுக்கு வேறு ஒன்று இருக்கும். அந்த வேரை பார்க்கணும். அதுதான் வந்து தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். கண் கண்டபடி நியாயந்திருக்காதவர் கிறிஸ்து, காது கேட்டபடி நியாயந்திருக்காதவர் கிறிஸ்து. அதான் எனக்கு பிரச்சனை. இன்னைக்கு நீதிமானுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு நீதிமான் கண் கண்டபடியோ காது கேட்டபடியோ நியாயந்திருக்க மாட்டான். அவன் நீதியின்படி நியாயந்திருப்பான். அந்த நீதி என்பது தேவதிட்டம், தேவனுடைய நீதியின்படி நியாயந்திருக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு கவலையே என்ன அப்படின்னா, அப்பா எனக்கு பிரியாணி சாப்பிடணும். பிரியாணியா, நானே கடன் கொடுக்காத உட்காந்துங்கிற இதில் பிரியாணி வரை குறைச்சலாம் உனக்கு. எப்பா எனக்கு பர்த்டே வருது, இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்குது, நானே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ட்ரெஸ்ஸா. நல்லா கவனிக்கணும். உங்களுடைய சாப்பாட்டில், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு நல்ல ஒரு கொழுமை, நீங்கள் அணிகிற ட்ரெஸ்ஸில் ஒரு நல்ல செழிப்பு, ஒரு நல்ல செழிப்பு, அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் அதை நீ கவலைப்பட்டு கலங்குற, கர்த்தர் சொல்லிட்டாரு, மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் நான் ஆகாரம் கொடுக்கிறேன். காகத்தை கவனித்து பார். எப்போ கொஞ்சம் கவனிப்பா, டே கொஞ்சம் கவனிடா ப்ளீஸ், கொஞ்சம் கவனிடா. என் தேவையெல்லாம் நீ தான். உன் மனமகிழ்ச்சி தான் என் தேவை, உன் கழிப்பு தான் எனக்கு தேவை. நீ காக்காவை கொஞ்சம் கவனித்துப்பார். நீ காலையில் ஏந்ததுமே, ஐயோ நான் கடன்காரனுக்கு எப்படி கடன் கொடுக்க போகிறேன்னு தெரில, இந்த பசங்க வர ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டாங்க, இன்றைக்கி லாஸ்ட் டேட்னு வர சொல்லிட்டாங்க, இன்றைக்கி வேலைக்கு போகலான்னு பார்த்தா என்னால் உடம்பே முடியல, உடம்பெல்லாம் எல்லாம் சேர்ந்து சுற்றி வந்து உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். கவலைக்குள்ளே உன்னை தள்ளிடும். ஐயோ சாதாரணமான கவலை இல்லை. யாருக்கிட்ட போய் நான் சொல்லுவேன் இந்த கவலையெல்லாம் நான் யாருக்கிட்ட போய் யாருக்கிட்ட சொன்னால் தான் எனக்கு விடுவி கிடைக்கும் தெரியலையே அப்படின்னு நீ ஒருவேளை பயங்கரமாக கவலைப்பட்டு கலங்கலாம். ஒரு 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 விசேஷத்து நாள், ஒரு திருமண நாள் வருது, அன்றைக்கி கூட ஒரு 4 பேருக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியலையே. பிள்ளைங்களுக்காக ஒரு நல்ல ஒரு பிறந்த நாள் வருது, அதில் கூட பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியும். இப்படி நிறைய என்ன, அந்த சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் இது மட்டும்தான் உங்களுடைய ரிச், உங்களுடைய வருமானத்தினுடைய உயர்வு. உங்கள் வாழ்க்கை தரத்தை வெளிப்படுத்துவது எது என்றால்
நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும், நீங்கள் உடுத்துகிற ட்ரெஸ்ஸும். இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய காஸ்ட்லி, நிறைய இப்போ ஜப்பானில் காலையில் டிஃபனு, அப்படியே சைனாவில் மதியானம் லஞ்சு, நைட்டு தாய்லாந்தில் நைட்டு டின்னரு. அந்த மாதிரி ஏன் அப்படி பண்ணுறான்? அவனுடைய உயர்வு, அவனுடைய வாழ்க்கை தரம். அப்போ காலையில் ஒரு ட்ரெஸ் போடுவான், மதியானம் ஒரு ட்ரெஸ் போடுவான், நைட்டுக்கு ஒரு ட்ரெஸ் போடுவான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது தேவன் கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாத. உனக்கு நல்ல செழிப்பான, நல்ல ருசியான, நல்ல ருசி வர்க்கங்களை, நல்ல ருசியான பதார்த்தங்களை, ருசி வர்க்கங்களை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கவும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல ட்ரெஸ், நல்ல நீட்டான ட்ரெஸ்ஸு, நல்ல உன் மனது பிடித்த அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கு தான் தேவன். அதுக்கு என்ன வேணும்னா, உன்னை சுற்றி இருக்கிற உன் வருமானம். அதை தான் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு என்னது வேண்டியது என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டுமேனால் உனக்கு வருமானம் வர, எந்த இடத்துல உனக்கு வருமானத்தை கொடுக்கலாம், உன் வருமானம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உன் வேலை ஸ்தலத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எனக்கு தெரியும். அங்கே நான் உன்னை உயர்த்தினா தான் இங்கே உன் சாப்பாடும், உன் ட்ரெஸ்ஸும், உன்னுடைய வாழ்வாதாரம் உயரும், உன் தரம், வாழ்வாதாரம் உயரும், உன் தரம், உன் வாழ்க்கை தரம் உயரும். அது எனக்கு தெரியும். ஒரே ஒரு காரியம், என்னை தேடு, உன் மனதில் என்னை நோக்கி பார். நீ காக்காவை கொஞ்சம் கவனித்து பாரு. நான் சொல்கிறேன், யோபுல சொல்லுவார், காக்கா காலையில் எழுந்து அது என்னை நோக்கி கூப்பிடுதுன்றாருங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கர்த்தர் போய் சொல்லுவாரா? காக்கா வந்து கான்னு கத்துது இல்லை. இப்போது அதுக்கு பசி இருக்குது. இப்போ காலையில் காக்கா கண் விழிச்சு பார்க்குது. பார்த்த உடனே இப்போ நேராக போயிட்டு அது கூடு கட்டிக்கிற கூட்டில் போயிட்டு சாவி எடுத்து, அதுவும் சாவி எடுத்து எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சி வச்சு, அதை எடுத்து சாவியை ஓப்பன் பண்ணி அந்த களஞ்சியத்தில் எடுத்து காக்கா சாப்பிட போதா? நான் நினைக்கிறேன், இல்லை கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, காலையில் எந்த காக்கா கத்துதுரா, காட்டில் இருக்கிற சிங்கம் வந்து எனக்கு ஆகாரம் கிடைக்கணும் ஆண்டவரே நிற்குதுன்றாரு. மாம்ச தேகம் உள்ள யாவற்றுக்கும் நான் ஆகாரம் கொடுக்கிறவர்ன்றாரு. ஆண்டவரே, இன்னைக்கு நான் வாங்குற சம்பளம் 20,000 ரூபாய் தான் வாங்குறேன். 20,000 ரூபாயில் 10,000 ரூபாய் கடனுக்கும் வட்டிக்கும் போயிடுது. மீறி 10,000 ரூபாய் வச்சு நான் என்ன சாப்பிடுவேன் ஆண்டவரே? நான் வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவது எடுப்பேனா? வருஷத்துக்கு நான் ஒரு ட்ரெஸ்ஸாவது எடுப்பேனா? நல்லா கவனி. இது பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இதை வச்சு தான் நம்முடைய வாழ்வின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு என்னது வேண்டியது எனக்கு தெரியும்பா. உன் வேலை ஸ்தலத்தில் உன் கூட இருந்து உனக்கு நான் எப்படியெல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, எந்தெந்த வழியிலெல்லாம் உனக்கு வந்து அந்த ஆசீர்வாத வாசலை திறந்து கொடுத்து பண்ணணும். ஆனால் ஒரு காரியம், நீ என்னை நோக்கி பார்த்தனா நன்மை, நீ சீர்படுத்தி இந்த உலகத்தை சீர்படுத்த பகையே பார்க்க மாட்ட, தீமையே நீ பார்க்க மாட்ட, நீ தீமையே பார்க்க மாட்ட. அப்போ காக்காவை கொஞ்சம் கவனி. அதுக்கும் வயிறுக்குது, உனக்கும் வயிறுக்குது. டே, காக்காவை விட நீ ரொம்ப ஸ்பெஷல்ரா. என் பார்வைக்கு நான் தான் சிருஷ்டித்தேன், பட்சபாதத்தோடு பார்க்கல. நான் உன்னை அந்த காக்காவை நான் அற்பமாகவோ உன்னை நான் உயர்வாவோ அப்படி சொல்லலை. அப்படி தேவன் சொல்ற, நான் தான் காக்காவை படைத்தேன். ஆனால் காகத்தை ஒரு நோக்கத்துக்காக படைத்தேன், அது ஒரு காகமாக இருக்கணும்னு படைத்தேன். ஆனால் நீ என்னுடையவனா இருக்கணும்னு நான் உன்னை சிருஷ்டித்தேன். ஏன் நீ என்னை மறந்த? நீ ஆளுகை செய்வதற்காகத்தானே உன்னை படைத்தேன். தீமை என்பது நீ பார்க்கக்கூடாது, அதுதான் கான்செப்ட். தீமையை நீ பார்க்கக்கூடாது, எல்லாமே உன் வாழ்க்கையில் நன்மை. நீ காகத்தை கவனித்து பாரு, கொஞ்சம் உற்று நோக்குடா, கொஞ்சம் உட்கார்றா. சிட்டுக்குருவிக்கு அதுக்கேற்ற சிட்டுக்குருவிக்கு தம்மாத்தோண்டு வயிறு. இந்த சிட்டுக்குருவிலாம் நான் நல்லா பழகணும். அப்போல்லாம் கையில் அறுப்பாங்க இல்லையா? அப்போ மாடு மேய்க்கும் போது, நான் மாடு மேய்ச்சி கொண்ட போது, எருமை மாடு இல்லையா, எருமை மாடு மேய்ச்சிருந்த இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவங்க அறுப்பறுத்துன்னு போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணோன்னா, அந்த 2 தாள்களை சேர்த்து 2-3 தாள்களை சேர்த்து வச்சு கூடு கட்டி, அது கரெக்டாக அந்த அறுப்பறுக்கிற ஸ்டேஜில் வந்து நல்லா முட்டையிட்டு குஞ்செலாம் பொறிச்சிருக்கும். சில கூடுகளில் முட்டை இருக்கும், சில கூடுகளில் குஞ்சு, அந்த சிட்டுக்குருவி குஞ்சு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் போயிட்டு கையில் எடுத்து, அதெல்லாம் ரொம்ப நல்லா ஒரு இனிமையான அனுபவம். அது அந்த சிட்டுக்குருவிகளுக்கு சிறகுலாம் இருக்காது. அதே மாதிரி நிறைய இந்த மரத்தங்கள்லாம் பார்த்து நிறைய பறவைகள்லாம், மைனா, அந்த கிளிகள் இதெல்லாம் கூடு கட்டு, அதெல்லாம் போயிட்டு தொட்டு
அதெல்லாம் நல்லா அனுபவம் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வயிறு இருக்குது, மாம்ச தேகம் இருக்குது. மரஞ்செடி கொடி எல்லாம் தானாக படைச்சிடும். அதுக்கு மண்ணில் வச்சு ஸ்டாண்டர்டாக அதுக்கு மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே மண்ணிலே இருக்குது. நல்ல தாது உப்புக்கள்லாம் மண்ணில் வச்சுட்டு சூரிய ஒளியில் இந்த ஒளிச்சேர்க்கை செய்து அது அதில் பிழைத்து கொள்ளும். ஆனால் மாம்ச தேகம் உள்ளவைகளுக்கெல்லாம் நான் தான் தேவன். ஏற்ற வேளையில் நான் அவைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து நான் போஷிக்கிறேன். அந்த பறவைகளுக்கு அதுதான் கர்த்தர் ஆண்டு கொள்ளுங்கள். நீங்கள் சமுத்திரத்தில் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், ஊரும் பிராணிகள், மாம்சத்தை மட்டுமே சொல்லியிருப்பார். ஆமென். ஆனால் ஆளுகை செய்ய வேண்டவன் அடிமையாக போயிட்டு கவலைப்பட்டு உட்காந்துங்கிறான். இந்த கவலைப்படுகிறவன் என்னை அறியவில்லை. கொஞ்சம் உட்காந்து நீ வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற, நீ கவலைப்பட்டு உட்காந்துங்கிற, கொஞ்சம் உட்காந்து நீ அந்த காக்காவை பார். காக்காவுடைய இடுப்பில் நாளைக்கே போயிட்டு கவலைப்பட்டு கலங்குறவங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். யாராச்சும் எதுக்கோ ஒன்று கவலைப்பட்டு உட்காந்துங்கிறீங்கன்னா காக்கா இடுப்பில் இருக்கிற கொத்து சாவியை திருடிக்கொண்டு வந்து விடுங்கள். காக்காவுடைய இடுப்பில் இருக்கிற கொத்து சாவி எனக்கு ஒன்று கொடுங்க ப்ளீஸ். ஏன் அதுதான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறனால இந்த ஒரு ஹோம்வொர்க் செய்யுங்க. அந்த காகத்தை கவனித்து பார். வாசியேன், காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளுக்கு மார்க்கெட்டும் கிடையாது. பண்டசாலை என்பது மார்க்கெட்டும் இல்லை. போயிட்டு மார்க்கெட்டில் போய் வாங்குறதுக்கு களஞ்சியமும் இல்லை. அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோரும் இல்லை, களஞ்சியம் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஏன்பா கவலைப்படுற? தேவ பிள்ளையே, தேவஜனமே, நீ கவலைப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அது தேவனுக்கு எதிரான ஒன்று என்பதை நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் போல் ஒன்றை போல் ஆகிலும் முடித்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் உத்து கவனி. இந்த பூக்கள் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. வாழைப்பூ என்ன கலரு? வாழைப்பூ எப்படி வருது பாருங்க. அப்புறம் சம்பங்கி பூ, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய வடிவம் என்ன, அதனுடைய அந்த கலர் என்ன? அது சம்பங்கி பூ என்ன கலரு? வெள்ளை கலர். இப்போ சங்குப்பூ இப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸாக. இப்போ சங்குப்பூவில் டீலாம் குடித்து அதில் கூட அந்த ப்ளூபெர்ரி, அந்த ப்ளூ கலர் உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் அதில் டீ குடிக்க ஆரம்பிச்சு. அதுலேயே அந்த சங்குப்பூலே கலராக இப்போ நிறைய செடிகள் இருக்கும். அதுலேயே வித்தியாசமான அந்த கலர் காம்பினேஷனை சிலது பார்த்தோன்னா எல்லோ, ரெட்டு, அப்புறம் ஒயிட், இதெல்லாம் சேர்ந்து ஒரே பூவில் இந்த மாதிரி கலரா. இப்போ சிஎம் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ ஒரு டெண்டர் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. வர பொங்கலுக்கு தங்கச்சரிகை, வெள்ளிச்சரிகையினால் நெய்யப்பட்ட புடவைகளை தான் நான் என்னுடைய ஜனங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டெண்டர்லாம் விட்டு வேலை நடந்துருக்குது. நான் அதை நியூஸில் பார்த்தேன். அதை பார்த்தா அவ்வளோ டிசைனாக ரொம்ப செக்குடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஆட்கள் பொங்கலுக்காக நீங்கள் வாங்க மாட்டீங்க, கற்றுக்கு ஸ்தோத்திரம். சொல்ல வரேன், என்ன ஒரு ராஜா என்ன செய்கிறாருன்னா, நம்முடைய ஜனங்களுக்கு என்ன வேணும் என்று அவர் என்ன பண்ணுறாருன்னா யோசிக்கிறாரு. தேவன் சொல்கிறாரு, உன்னுடைய உன் வாழ்வின் தரம் எதன் அடிப்படையில் இருக்கும் என்றால், நீ சாப்பிடுகிற சாப்பாடும் நீ உடுத்துகிற அந்த துணியும் தான். அதுதான் உனக்கு பிரச்சனை. அதில் இன்றைக்கி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சக்கணக்கிலான ரேட்டில் சேரீ இருக்குது. சேரீ எல்லாம் பார்த்தோன்னா, அதே போல் ஆண்கள் உடுத்துகிற அந்த உடையெல்லாம் பார்த்தோன்னா லட்சக்கணக்கில், ஒரு ட்ரெஸ்ஸே லட்சக்கணக்கான அந்த அளவில் இருக்குது. நம்ம அதெல்லாம் எங்களுக்கு உடுத்துறதுக்கு எங்கிட்ட இல்லையே ஆண்டவரே, அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் சொல்ல வரேன், எனக்கு எல்லாமே எப்படின்னாக்கா அதனுடைய அடிப்படையில் தான். பயங்கர பெரிய காஸ்ட்லி ஹோட்டல்ஸ், ஒரு முறையாவது போயிட்டு இதெல்லாம் சாப்பிட்டாகணும், ஒரு முறையாவது போய் அதெல்லாம் போய் மற்றவங்களாம் அனுபவிக்கிறாங்க. அது எங்களுக்கெல்லாம் கிடைக்கலையே. அது வாழ்வின் தரம். இந்த வாழ்வின் தரத்தினுடைய உயர்வுக்கு உன் வாழ்வாதாரத்தை நான் உயர்த்துவேன். அந்த வாழ்வின் தரம் உயர்த்துவதற்கு வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டிய வழி என்கிட்ட இருக்கின்றார் கர்த்தர். அது என்கிட்ட இருக்கு. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ தேவனை தேடு. நீ என்ன தேடு. உன்னை அழைத்ததே அதுக்கு தான்.
நான் இல்லைன்னு சொல்ல, ஏன் இன்னைக்கு நீ அப்படியே இருக்கிற? நீ என்ன தேடுமா? இந்த காட்டு புஷ்பங்களை பாரு, எவ்வளவு அழகாய் அது எங்கே போய் சாயம் போட்டு, சாயப்பட்டறையில் போய் சாயம் போட்டு நூல் நூற்கிற அந்த இடத்துல எங்கே போய் நூல் நூற்று, எங்கே நெசவு செஞ்சு, எங்கே வந்து அதெல்லாம் பண்ணாங்க. அவைகளுக்கெல்லாம் நான் உடுத்துகிறேனே, அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிகள். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கும் தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேர்ற. யாராவெல்லாம் கவலைப்படுறவன் யாரு? கவலைப்படுறவன் யாரு? கவலைப்படுறவன் யாரு? சந்தோஷத்தினாலே ஆனந்த களிப்பினாலே எல்லாவற்றையும் நன்மையாக பார்க்கிறவன் தேவனுடைய புத்திரன். அங்கே உலகத்தான் அப்படின்றார்னா அங்கே நம்ம யாருன்னு அங்கே காட்டினோம்ல, அவர்கள் தான் தேவ புத்திரர்கள். அவர்கள் சந்தோஷத்தினால் கம்பீரிக்கிறவர்கள். எனக்கு என் தேவன் உண்டு, என்னை அழைத்தவர் உண்டு, அவரையே நான் நோக்கி பார்ப்பேன். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தின என் கர்த்தர். நான் உலகத்தை போய் சீர்படுத்துவேன், என் குடும்பத்தை நான் சீர்படுத்துவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்த அவர் வல்லமை உடையவராக இருக்க. விழுந்து போன சிருஷ்டியை மறுபடியும் மீட்டெடுத்து நிலைநிறுத்தணும். எல்லா இடத்துலையும் நன்மை. அதுதான் தேவராஜ்யம். எங்கேயுமே தீமை கிடையாது. அதுதான் தேவராஜ்யம். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நான் உனக்கு கூட கொடுப்பேன், இந்த கூட கொடுப்பேன் என்கின்ற அந்த ஆசீர்வாதம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் பரிபூர்ணம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அது கர்த்தர் சொல்றார், இவைகள்லாம் உலகத்தான் நாடி தேடுறான். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாத. ஏன்னா இந்த புசிப்பும் உன்னுடைய உடுப்பும் தான் உன்னுடைய வாழ்க்கையின் தரம். உன் வாழ்க்கையின் தரத்தை எதை வச்சு? அதனால தான் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அப்போல்லாம் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இரவல் நகைகளை வாங்கி கொண்டு போட்டுன்னு போவாங்க. அப்போல்லாம் பொன்னின், அதாவது தங்கத்தினுடைய விலையெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வாங்குற அளவுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி லட்சத்தை தாண்டி நிற்கவில்லை, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவனா இல்லையா? அதனால் இன்றைக்கி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், கொஞ்சம் இரவல் கொஞ்சம் கம்மல் கொடுங்களேன், இரவல் கொஞ்சம் ஏதாச்சும் இந்த ஒரு நெக்லஸை கொடுங்களேன். இன்றைக்கி கேட்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது, நம்பி கொடுக்க முடியாது, கொடுத்தா வராது. ஆமேனா? நகை வைக்கிற ரேட்டுக்கு இன்றைக்கி இதெல்லாம் இல்லைங்க. அது ஏதோ ஒரு சாக்கியாவது சொல்லி அதை காப்பாற்றி வச்சுக்கணுன்ற மனநிலையில் ஜனங்கள் வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ரேட்டு இன்றைக்கி. அப்போது என்ன செய்வாங்கன்னா, மேக்சிமம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ட்ரெஸ்ஸு வந்து இரவல் வாங்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா எது இருக்குதோ இல்லையோ, எங்கேயாச்சும் போனால் வந்து நம்ம நார்மலாக இப்போ கூட நம்ம வீடுகளில் அன்றாடம் உடுத்துகிற உடுப்பு இருக்கும், ஆடை இருக்கும். எங்கேயோ வெளியே போட்டு போனால் ஸ்பெஷல் ஆடைகள் வந்து நம்ம வீட்டில் நிறைய அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா? இப்போ தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு நான் எல்லாத்தையும் நான் உனக்கு கூட கொடுப்பேன். எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், கூட எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உனக்கு நான் கூட கொடுப்பேன். இந்த நல்ல கவனி, உன்னை கூட கொடுப்பதுடைய நோக்கம் என்னன்னா, உன்னுடைய மனதை நான் கொடுத்தவைகள் மேலல்ல என் மேலே இருந்துச்சுன்னா, என் தேவை நீதான் என்பதை நீ புரிந்து கொண்டு, அப்பா உம்முடைய அன்புல நான் நிலைத்திருக்கிறேன் என்று என்னில் மனமகிழ்ச்சியா என்னை தேடி என்னை கண்டுபிடித்து விட்டாய். ஆக இந்த கூட கொடுத்த இவைகளை வைத்து நீ ஆளுகை செய்வாயே தவிர உனக்குள்ள பெருமை வராது. இந்த கூட கொடுப்பேன் உங்கள்கிட்ட கூட இருக்கும்போது நீ எல்லாருக்கும் கொடுத்து என்ன செய்வேன்னா, நீ தான தர்மம்லாம் பண்ணி நீ நல்ல ஆசீர்வாதத்தோடு கூட நல்ல மனமகிழ்ச்சியாக இருப்பாய். ஆக அடிமை தான் என்ன பண்ணுவான்னா, அடிமை என்ன செய்வான்னா, எனக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இல்லை, எனக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸு இல்லை, எனக்கு நல்ல சாப்பாடு இல்லை, எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு இல்லை அப்படின்னு அவன் கலங்கி கொண்டே இருப்பான். ஏன்னா அவன் மனம் அதன் மேலே இருக்கிறது. அந்த வருமானத்தின் மேலும் இந்த மறைஞ்சி போகிற வாழ்வில் தீமை அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், தேவ ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள், மீட்கப்பட்டவர்கள், அவர்கள் உயிர் மீட்சி அடைந்தவர்கள், அவர்கள் எல்லாவற்றையுமே நன்மை என்கின்ற அனுபவத்தில், எல்லாமே நன்மை என்கிற அனுபவத்தில் அவர்கள் பார்த்து எல்லாவற்றையும் தீமை என்கின்ற பார்வையில் பார்க்காம, என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவருக்கு கூட கொடுத்திருக்கிறார் என்பதில் தான் இருக்கிறது. அதில் மீட்பில் எல்லாமே மீட்கப்பட்டது. இப்போ ஒரு புலி சிங்கம் எங்கேயோ காட்டில் போகிறீங்க, புலி சிங்கம் உங்களை துரத்தக்கூடாது. இதுதான் மீட்பின் அனுபவம். இதுதான் நன்மையை
நன்மையை பெற்றவர்கள், விழுந்து போன சிருஷ்டியை மீட்டவர்கள், தன்னுடைய ஆத்துமாவில் விழுந்து போன சிருஷ்டியை மீட்டவர்கள். இப்போ நீங்கள் போய் நிற்கிறீங்க, நாய் உங்களை துரத்தக்கூடாது. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அது ஒரு மீட்பின் அனுபவம். அது நமக்குள்ள தேவன் கொடுக்குற அந்த மகிமை. என்ன தீமையை எங்குமே இல்லை. நல்லா கவனிங்க, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். இந்த ஆபிரகாம் தான் என்ன பண்ணா, விழுந்து போன ஆதாமுடைய அந்த விழுகையிலிருந்து மீட்பை பெற்றவர். விழுகையிலிருந்து மீட்பை பெறுவது என்பது தான் நன்மை. ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தார் என்றால், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமான், ஆஸ்தியை உடைய சீமான் என்பதுதான் கூட, ஆஸ்தியை உடைய சீமான் என்பதுதான் கூட. இப்போ இந்த ஆபிரகாம் என்ன பண்ணிட்டார்னா, விழுந்து போன மீட்பிலிருந்து, விழுந்து போன விழுகையிலிருந்து சிருஷ்டியை மீட்டு கொண்டார். மிருக ஜீவன்கள், அந்த வசந்தனை வாசித்தீங்கன்னா, மிருக ஜீவன்கள், மிருக ஜீவன்கள், மிருக ஜீவன்கள் என்பது மாம்ச தேகம் உள்ளவைகளை ஆபிரகாம் மீட்டு கொண்டார். பகை என்கின்ற ஒன்றிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவராய், எனக்கு தேவை, இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு இவ்வளவு தேவை இருக்கிறது, அதன் மேலே கண்ணு வைக்காம என் தேவையெல்லாம், அதாவது நான் தேவனுடைய தேவையெல்லாம் நான் தான், தேவனுடைய தேவையெல்லாம் நான் தான், அதை உணர்ந்து கொண்டவர். நீங்கள் விலையேற பெற்றவர்கள். கரங்கள் திராமின்னு சொல்லாமா? உங்களை குறித்து உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாலும், என்ன பழி பேசினாலும், எவ்வளவு கேவலமாக பேசினாலும், எனக்கு என் தேவனுக்கு நான் தேவை, என் தேவனுக்கு நான் தேவை, நான் விசேஷமானவன், நான் ஸ்பெஷல். இதை உணர்ந்தவர் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் அங்கே வாழ்ந்து கொண்ட நாட்களிலே ஆபிரகாமுக்கு விரோதமாய் அங்கே பயங்கரமான சூழ்நிலைகள் இந்த ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தில். ஆனால் ஆபிரகாம் தெரிந்து கொண்டார், என் தேவனுக்கு நான் தேவை, தேவனுடைய தேவையை உணர்ந்து பூர்த்தி செய்தவர் தான் இந்த ஆபிரகாம். ஆபிரகாம் யார் என்றால், தேவனுடைய தேவையை பூர்த்தி செய்தவர். என் தேவனுக்கு நான் தேவை, என் மனமகிழ்ச்சி என் தேவனுக்கு தேவை, என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி என்னை நிலைநிறுத்த என் தேவன் வல்லமை உடையவர் என்பதை அறிந்து கொண்டவராய் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டவர். வெளியே அவர் கானான், அவர் கல்தேர் பட்டணத்தை விட்டு, ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தை விட்டு அவர் வெளியே வந்தார். ஆபிரகாம் எப்படிப்பட்டவராக மாறினார் என்றால், அவர் உலகத்தானாய் இல்லாமல் தேவனுடைய ராஜாவாக ஆளுகை செய்கிறவனாக. அங்கே வசந்த வாசியை பார்க்கலாம். 13வது அதிகாரம் 1 வாசி. ஆதியாகம புத்தகம் 13:1 வாசிங்க. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். லோத்து ஆபிரகாமோடு கூட அவர் வருகிறார். இந்த லோத்தையும் தன்னோடு கூட சேர்த்து கொண்டு வருகிற சகோதர சிநேகம் தான் ஆபிரகாம். அதாவது ஆபிராம் என்பது அவர் அநேக, அதாவது அவர் ஜாதிகளுக்கு அப்பா இல்லையா ஆபிராம் என்பது. ஆனால் ஆபிரகாம் என்பது அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் இல்லையா. அப்போ இவர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய அண்ணன் மகனாகிய லோத்தையும் கூட அழைத்து கொண்டு வருகிறார். அப்படி அழைத்து கொண்டு வரும்போது ஆபிராம் வாசிக்க 2 வசனம், ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தால், இதாங்க கூட கொடுப்பேன், இதாங்க சிறுமந்தை, ராஜ்யத்தை கொடுக்க உன் பிதா உன் மேல பிரியமா இருக்கிறார், உன் மேல நேசிக்கிறார், உன் மேல அவர் பிரியமா இருக்கு, ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பதற்கு உன் மேல பிரியம். நீ சீமான், கையை ஊத்தி எல்லாரும் சொல்லுங்க, ரிச், யூ ஆர் எ ரிச். அங்கே வெள்ளி என்பது புத்தி, பொன் என்பது ஞானம், மிருக ஜீவன் என்பது சிருஷ்டியினுடைய மீட்பு. மிருக ஜீவன்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அந்த மிருக ஜீவன்களில் எல்லாம் ஆடு மாடு கழுதை ஒட்டகம், அப்புறம் இன்னும் என்னென்ன மிருக ஜீவன்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் இவருடைய மந்தையில் வந்து சேர்ந்திருக்கிறது. இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி வைத்தது, மிருக ஜீவன்கள் என்பது ஆபிரகாமுக்குள்ள இந்த வேர்ல்டில் எங்கேயுமே தீமை இல்லை. ஏன்னா மிருகம் எப்படிப்பட்டதுன்னா, அது முரட்டு குணமுடையத்தான் மிருகம் இல்லையா. மிருகம் என்பது முரட்டு குணம் உள்ளது. ஆபிரகாம் இந்த மிருகத்தை மீட்டு விட்டார். ஆக சீமான், இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சீமான், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழில் சீமான் இருக்கு, இங்கிலீஷில் ரிச்சஸ்ட், நல்ல ஆஸ்திகாரன், மிகுந்த ஆஸ்திகாரன் சீமானா இருந்தான். இது என்னதுன்னா கூட
இது ஆபிரகாம் எதிர்பார்க்கவே இல்லை. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல் ஆக்குவேன் தான் கூட்டின்னு வந்தார். ஆபிரகாமே, உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவேன் கூட்டின்னு வந்தார். ஆபிரகாம் அதை நம்பி தான் வந்தார். ஆனால் இப்போ இவர் எப்படி இருக்கிறாரு? சீமான். சொல்லுங்க யாருங்க ஆபிரகாம்? உன்னை சீமான ஆக்கினாதான் கர்த்தர் அங்கே போய் பார்ப்பாரு. நீ செல்வ சீமானாக. இப்போ ஆபிரகாமுடைய இருதயம் இந்த பொருள் மேலே இல்லை, தேவன் மேலே. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னா, தான் வீட்டில் பிறந்த 318 பேரை வச்சு என்ன பண்ணுறேன்னா சர்ச் ஆரம்பித்து சர்ச் நடத்துகிறாங்க. ஆபிரகாமுடைய சர்ச்சில் வீட்டில் 318 பேர் வந்தவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு. ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா, எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது, எல்லாவற்றும் தேவன் இருக்கிறார். ஆபிரகாம் இருதயத்துக்குள்ள அந்த மீட்பு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பயப்படாத சிறுமந்தைய ராஜ்யத்தை கொடுக்க உன் பிதா உன் மேலே பிரியமாய் அவர் உன் மேலே நேசமாய் உன் நினைவாக இருக்கு. இப்போ ட்ரெயின் அப் ஆகணும். இப்போ ட்ரெயின் அப் ஆகணும். தேவ ராஜ்யம் வரணும்னா நீ சிருஷ்டியை மீட்கணும். எங்கேயாச்சும் தீமையை நீ பார்க்குறேன்னா அதை தீமை உடனே என்ன பண்ணினோன்னா அதை காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. எங்கேயுமே தீமை கிடையாது, எல்லாமே நன்மை. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மிருக ஜீவன்கள், நீங்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிறீர்கள் என்பது மாம்ச தேகம். மிருகம் என்பது எல்லாமே உள்ளடக்கம். பீஸ்ட், எல்லா மிருகங்களும், ஆடு மாடு அப்படிலாம் கிடையாது. ஆனால் இந்த லோத்து இன்னும் அடிமையாகவே இருக்கிறான். இந்த லோத்து இன்னும் பூர்ணத்துக்குள்ளே வரல. தேவனை தேடவே லோத்துக்குள்ளே அந்த தேவ தேடுதல் இல்லை. அவன் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இன்னும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த காணியாட்சியை கொடுக்கவில்லை, ராஜ்யத்தை கொடுக்கவில்லை. நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு தேவன் இன்னும் ராஜ்யத்தை கொடுக்கல. ஆபிரகாம் பரதேசி என்கின்ற அனுபவத்தில் இருக்கிறார். அதற்கு முன்பாக கூட பெற்றுக்கொண்டார் ஆசீர்வாதத்தை. கூட என்றால் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக என்னை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் நீ இப்போ நினச்சின்னு இருக்கிறிய இதை விட பயங்கரமான ஆசீர்வாதங்கள் தான் உன்னை குறித்த தேவனின் நோக்கம். நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போ, வேதத்தை நல்ல தியானி, வேதத்தை நல்ல வாசி, வேதத்தின் மேலே ஒரு தாகத்தை ஏற்படுத்திக்கோ. உன்னை குறித்த தேவ திட்டம் எல்லாம் உள்ள இருக்கு. அன்பான தேவ ஜனமே, உன்னால் முடியாது. நீ முட்டி மோதி நீ அங்கே போய் அழுதுதான் உட்காந்துருக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க, அவரோடு பேச. தேவனுடைய வார்த்தையை பூர்ணமாய் பெற்றுக்கொண்டவர் தான் இந்த ஆபிரகாம். சீமான். ஏன் அந்த இடத்துல சீமான் என்று கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார்? அவன் வரும்போது ஆட்கள்லாம் இருந்தாங்க, ஆஸ்தியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் சீமான் கிடையாது, ஏதோ வச்சிருந்தார். அவர் புறப்படும் போதே வேலைக்காரங்களாம் கூட கூட்டின்னு வந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் தேவையோடு இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்கிறார்னா சீமானா இருக்கிறார். இந்த சீமானா இருக்கிற என்பது தான் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். இப்போ தொடர்ந்து வாசிங்களேன். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கு நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கியிருந்தமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாமுடைய நோக்கம் என்னன்னா, நான் எந்த இடத்துல நான் இருக்கணும். முன்பு நான் கூடாரம் போட்டதும் அது பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடு அந்த ஸ்பாட், அது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பூரணத்தை அங்கே காண்பிக்கிறது. இங்கே ஆபிரகாம் எனக்காக நான் வாழல, என் தேவனுக்காக வாழ்கிறேன். அதனால் தான் எங்கே கூடாரம் போடணும், தான் முதல்ல பலிபீடத்தை உண்டாக்கின ஸ்தலம். அப்போ அவருடைய டார்கெட் என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு தேவனை நான் தரிசித்தேன். அங்கே மோரே என்கிற சீகேமுக்கு பக்கத்தில் மோரே என்கிற சமபூமியில் ஆயி பட்டணம் பெத்தேலுக்கு நடுவில் அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினேன். இந்த ஆபிரகாமுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா, தேவனுடைய நீதி. நாமெல்லாம் நீதிமான்கள். கரங்கள் திறமை சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை தேடுகிற ஜனமே, நீ நீதிமான், நீ பாவி அல்ல, நீ நீதிமான். இந்த ஆபிரகாம் நான் எங்கே கூடாரம் பண்ணணும், என் வீடு எப்படி இருக்கணும், என் சாப்பாடு எப்படி இருக்கணும், என் ட்ரெஸ் எப்படி இருக்கணும், என் ஆட்கள், என் தேவனே நீர் நியமிக்கிறீர். இவர் இவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட். அப்போ அவர் போகிற ட்ரெஸ்ஸில் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் பார்த்துங்க.
ஆனால் ட்ரெஸ்ஸு மேலே சாப்பாட்டு மேலே அவருடைய மனம் இல்லை. அவர் ஒரு பெரிய சபையை வச்சு நடத்தி அந்த சபையில் 3 வேளையுமே சாப்பாடு, 3 வேளையுமே அவங்களுக்கு பராமரித்து, அவங்க எல்லாமே அவங்க வீட்டிலே பிறந்தவங்க. அவர்களுக்கு நீதி நியாயங்களை சொல்லி ஏன் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவில் போயிட்டு இவர் கூடாரம் போடணும்? இதெல்லாம் 2022, 23 வருஷங்களில் பயங்கர டெப்த்தாக உள்ளே போயிட்டு படம்லாம் போட்டு வீடியோ ஸ்லைடெல்லாம் போட்டு காட்டி நல்லா பயங்கரமாக பண்ணோம். இது அவருடைய நோக்கத்தை பார்த்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு டாக்டரின் சத்தியம் தெரிஞ்சிருந்தது. பைபிள் தெரியாமல் நீ தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. தேவனை நடத்த வேண்டும் என்றால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். நன்மையான எந்த ஈவும் என்பது கிறிஸ்துவை பற்றின ரகசியம். பூரணமான எந்த வரம் என்பது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். இது ரெண்டும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்து தேவனில் நாம் கடந்து போக முடிய தேவன் விரும்புகிறார். ஆக ஆபிரகாமுடைய டார்கெட், அவருடைய டாஸ்க் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தேவ திட்டம் என்ன, என் வாழ்க்கையில் தேவ திட்டம் என்ன. ஆனால் லோத்து என்ன செய்தார் என்றால், ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடு கூடாரம் எல்லாம் வாசி ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடு கூடாரம். நல்லா கவனிங்க. இவன் என்ன போட்டான்? ஆபிராம் என்ன போட்டார் அப்படின்னா, எந்த ஸ்பாட்டில் நான் இப்போ இருக்கணும், அதில் சத்தியம் இருக்கிறது, அதில் கிருபையின் சத்தியம், அதில் சத்தியம் இருக்குது. நான் எங்கே நிற்கணும், எங்கே கூடாரம் போடணும், நான் எவ்வளவு என்கிட்ட ஆஸ்தி இருக்கணும், நான் என்ன செய்ய, எல்லாமே தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்தின்படி செய்தவர். ஆனால் இந்த லோத்து என்ன பண்ணிட்டார்னா, அடிமை, கவலை. என்ன கவலை? ஆபிரகாமுடைய ஆஸ்தியெல்லாம் இவ்வளோ இருக்குது, அவங்க ஆட்களுக்கெல்லாம் பொடிச்சுக்காரு. ஆடு மாடு பெருக்கு, இங்கே வா. அவங்க வேலைக்காரலாம் என்ன இது பார், நல்லா ஆட்டை மாட்டை நல்லா பெருக்கு. இது பார், ஆபிரகாமுடைய வேலையாட்டில் அங்கே கூடாரம் போடுவாங்க. நீ என்ன பண்ணுன்னா, நீ கடற்கன்னு போய் 3 கூடாரம் அங்கே போட்டுக்க. ஆக இவருடைய நோக்கம் இல்லை நிறைய கூடாரத்தை போட்டு இடத்த பிடிக்கிறது. அதில் புறம்போக்கு புறம்போக்கெல்லாம் எனக்கு யாரும் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட்டு சொன்னதை அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பறக்க எத்தனை பேர் தான் பண்ணிக்கிறீங்க? புறம்போக்கில் போயிட்டு, புறம்போக்குன்னா நேது பட்டா இல்லாத நிலம், அதில் போயிட்டு நல்லா கடற்கன்னு போய் கொட்டா போட்டு பட்டு என்ன பண்ணிடணும், அதை சுற்றி ஏதாச்சும் அடைச்சி வச்சு அங்கே ஒரு சமையல் ஒன்று பண்ணுற மாதிரி பாவனை காட்டினா தான் பட்டா கொடுப்பான். இவன் என்ன பண்ணிட்டான் இந்த லோத்துன்னு சொன்னால், இவன் ஒரு அடிமை, கவலைப்பட்டு கலங்குகிறவன். தேவனுடைய ரட்சிப்பை குறித்து கவலை அவனுக்கு இல்லை. தேவ ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும். நம்ம எதை குறித்து கவலைப்படணும்? நான் மாம்சத்தில் இருக்கிறேன், ரத்தத்தோடு இருக்கிறேன், ஆனால் தேவனுடைய பிள்ளையாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த ஓட்டம் சரியாக ஓடி முடிக்கணுமே என்ற கவலை இருக்கணும். தேவனை பற்றின கவலை இருக்கணும். உலக பொருளை பற்றின கவலை அல்ல. அதையெல்லாம் தேவனுக்கு கூட கொடுப்பார். நீ சீமான், வாய்த்தன சொல்லுங்க, நீ யாருங்க? நீ சீமானாக அழைக்கப்பட்டிருக்கிறாய். செல்வசீமான், மிகுந்த ஆஸ்தியுடைய செல்வ சீமான் தான் உன் அழைப்பு. ஆபிரகாம் கைவிட்டாரா? ஆண்டவர் நிறுத்தரில் விட்டாரா? ஆனால் அந்த லோத்து என்ன பண்ணிட்டா, ஆடு மாடு கூடாரம், ஆடு மாடுனே இருக்குதாங்க. ஆனால் ஆபிரகாம் மிருகஜீவன்கள், மிருகஜீவன் என்பது மீட்பு. விழுந்து போன சிருஷ்டி மீட்கப்பட்டார். ஆபிரகாமின் மூலம் மீட்கப்பட்டது. அது அவன் தேவனுடைய குமாரன். ஆபிரகாம் தேவனுடைய குமாரன். அதனால் ஆண்டவர் என்ன செய்து விட்டார் என்றால், அந்த கானான் தேசத்தை முழுவதுமாய் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவன் கொடுத்தார். ஆக எந்த இடத்துல தீமையை பார்க்கக்கூடாது, எல்லாமே நன்மை. ஆக இவர் என்ன செய்தார், நான் வாசிங்க பார்க்கலாம். இப்போ 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. இவன் என்ன பண்ண, எப்போ பார்த்தாலும் சண்டை போகிறது தான் என் வேலை. யார் வேலை? லோத்து. கூடாரம் போகிறேன், எங்கே பார்த்தாலும் போய் கூடாரம். அன்பான தேவ ஜனமே, இன்னமும் உங்களுக்குள்ளே சண்டை போடுற உணர்வு, பகை உணர்வுலாம் இருக்குதுன்னா, நீங்கள் ஏதோ இப்போ கில்ட்டி கான்ஷியஸில் போயிட்டு ஐயோ இது நான் தான், அப்படியே இல்லை, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு, இந்த சத்தியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துருங்க. வீட்டுக்காரோடு சண்டை போடாதீங்க. அநேக சகோதரிகள் எப்படா இவன்லாம் மாட்ட போகிறான், சான்ஸ் கிடைக்க போகிறான்னு சொல்லி பழசெல்லாம் கலரை கொண்டு வந்து அந்த இடத்துல கோத்து வச்சு, அவன் என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சிடா, அவள் தாண்டா அப்படின்னு நூடுல்ஸ், ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நூடுல்ஸ். அப்படிலாம் பண்ணாதீங்க. சமாதானமாக இருங்க. மீட்கப்பட்ட ஜனங்களாக மீட்புக்குள்ளே வாங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் சீமான்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் சீமான், செல்வ மிகுந்த ஆஸ்தி சீமான் என்பது தான் உங்களுடைய அழைப்பினுடைய நோக்கம். அங்கே இவன் என்ன செய்கிறான்னா, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிற்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பிற்கும் வாக்குவாதம். ஏசேக்கு வாக்குவாதம், சித்தனா சண்டை. இது இங்கே உண்டாகிறது. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் தேசத்திலே குடிந்தார்கள். கானானியன், இந்த கானானியுடைய சுபாவமும் பெரிசியனுடைய கானானியன் என்பது விபச்சாரம், பெரிசியன் என்பது பார்த்தோமே, அது
அதில் ஏதோ ஒரு சுபாவம் வரும். இந்த சுபாவங்கள் வந்து இந்த லோத்துக்குள்ளே உள்ளே வந்ததுனால அவனால் இந்த கவலையை விட்டு வெளியே வர முடியுங்க. சில பேர் இப்போ வந்து கவலையை விட்டு வெளியே வர மாட்டாங்க. எனக்கு இருக்கிற கவலை எவ்வளோ தெரியுமா, எவ்வளோ பிரச்சனை தெரியுமா. அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்கு கூப்பிட்டா கூட சமாதானம் ஆக மாட்டாங்க. இதெல்லாம் வந்து கானானிய பெரிசிய ஆவி. பெரிசியருக்கு என்ன சொன்னேன்? கானான் என்பது விபச்சாரம். பெரிசிய ஆவிக்கு கீழ்ப்படியாமையா? எது என்னம்மா ஒழுங்கின்மையா சொன்னேன். அதையா பார்த்தோம். இது ஒரே நிமிஷம் அதை நான் அதை பார்த்துக்கிறேன். பெரிசியன் என்பது பெரிசியன் என்பது கீழ்ப்படியாமை. பெரிசியன் என்பது எதுங்க? பெரிசியனுக்கு என்ன சொன்னோம்? கீழ்ப்படியாமை. கானானி என்பது விபச்சார சிந்தை. பெரிசியர் என்பது கீழ்ப்படியாமை. லோத்துக்குள்ளே இருந்த அந்த ஆவியினுடைய தாக்கம் என்னன்னா, இந்த கானானுடைய ஆவியும் பெரிசிய ஆவியும் கவலைக்குள்ள இந்த விபச்சார ஆவியும் கீழ்ப்படியாமை. தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. குமாரன் தான் அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறவன். தேவனை தேடுகிற உணர்வு குமாரனுக்கு. ஆனால் இந்த கீழ்ப்படியாமையின் ஆவி இந்த லோத்துக்குள்ளே வந்தபடினாலே அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, அந்த இடத்தையே போய் சுதந்திரிக்கிறாங்க. தேவன் இன்னும் ஆபிரகாமுக்கு இந்த தேசத்தை கொடுக்கல. ஆனால் லோத்து முந்திக் கொண்டு வந்ததுமே அவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க, அங்கே ஆபிரகாமுடைய கூற்று பாருங்களேன். உடனே 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்ட நாம் சகோதரர், நமக்கு சண்டை வேண்டாம். இதுதாங்க மீட்பு. எப்படி பார்த்தாலும் நம்ம போயிட்டு பாருங்க, நீ ஊமேல் தப்பு, ஊமல் நீ சரி, நீ தப்பு, ப்ளீஸ், அது வந்து நியாயபரமான சுயநீதி. அப்படி தீக்காதீங்க. எப்படி பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் எங்கேயோ தவறு இருக்கும். அங்கே சமாதானம் பண்ணி விட்டு வந்துடுங்க. அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். எல்லாம் சொல்லுங்க. அவங்க யாருங்க? அவங்க சமாதானம் பண்ணிட்டு வந்துடுறா, நீ தேவகுமாரன், நீ தான் தேவ புத்திரன். அதுதாங்க ஆபிரகாம். ஆபிரகாம் மீட்கப்பட்டது நாம் சகோதரர் என்கிறத பார்வையில் வந்துச்சு. உடனே இந்த லோத்து என்ன பண்ணிட்டான்? தபரு லோத்து சொல்ற போல, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்ன இருக்குது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனையா? சக்குன்னு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்துச்சு. முடிச்சு விட்டணும், அதை பிரிச்சிடணும். மறுபடியும் எந்த காரணத்தை கொண்டு ஜாயின் பண்ண விட்டா அது பெரிய பிரச்சனையாக போயிடும். எப்பா நீ பிரிஞ்சு போனால் பிரிஞ்சு போயிடலாம். இப்போ ஆபிரகாம் சொல்லிட்டாரு, தேசம் எல்லாம் உனக்கு முன்னாடி இருக்குது. இந்த அர்த்தம் என்னன்னா, நான் இன்னும் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை லோத்தே. உனக்குள்ள கானானிய பெரிசிய ஆவி இருக்கிறது, ஆனால் எனக்குள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது. உனக்குள்ள கானானிய பெரிசிய ஆவி உள்ள இருக்கிறது. அதுதான் அக்காலத்தில் கானானியரும் பெரிசியரும் இங்கே இருந்தார்கள். நீ தீமையை பார்த்துக்கினே இருப்ப. அப்பா, சித்தப்பா, ஆபிரகாம் லோத்துக்கு யாரு? சித்தப்பா சும்மா உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் வேலைக்காரங்க வந்து எங்கள் வீட்டுக்கு என் வேலைக்கார சண்டைக்கு வந்துருக்கிறாங்க. இது எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணினே இருந்துருப்பார் போல் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறேன், எப்பா லோத்தே, இந்த மாதிரி தேசமெல்லாம் உனக்கு முன்னாடி இருக்குது, நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் சொன்னதும் இந்த லோத்து எங்கே போனான்னா, எங்கே சோறு கிடைக்கும், எங்கே நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்கும், அதை மட்டும் தான் சூஸ் பண்ணார். நான் முடிக்கிறேன். எங்கே சோறு என்ன, இந்த ஆள் கவலையில் இருக்கிறான், விழுந்து போன சிருஷ்டியின் விழுகிலே இருக்கிறான். பார்த்தாரு சோதோம் கொமோரோவில் நல்ல சாப்பாடு, ஆகார திரட்சி இருந்துச்சுனாவே காஸ்ட்லி சாப்பாடு சாப்பிட்டனவே காஸ்ட்லி ட்ரெஸ் தாங்க இருக்கும். பாபிலோனிய சால்வை இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ். பல தேசங்களில் இருக்கக்கூடிய மெல்லிய சால்வை, மெல்லிய புடவைகள், நீ சாப்பாடு நல்லா தின்னனாவே மாம்சத்தை பெருக்கிடுவான் மனுஷன். உலகத்தின்படி சொல்கிறேன். சாப்பாடு நல்ல சாப்பாடும் நல்ல ட்ரெஸ்ஸும். இந்த லோத்துக்குள்ளே விழுந்து போன ஆதாமுடைய விழுந்து போன சுபாவமே உள்ள மேலோங்கி நின்றுச்சு. ஆனால் ஆபிரகாமுக்குள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தை ஆபிரகாமுக்குள்ள. அப்போ சாய்ஸ் விட்டாரு. இப்போது நம்மெல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறோம். குரூப்பாக எங்கேயும் வெளியே போகிறோம். ஒரு காஸ்பல் மீட்டிங்கோ இல்லை ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கன்வென்ஷன் எங்கேயோ போகிறோம். நம்ம
அப்படி போகும்போது வாங்க ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு போனதும், நிறைய எல்லாருக்கும் ஒரே இது ஆர்டர் கொடுத்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி போனதும், எனக்கு வந்து பஜ்ஜி தான் பிடிக்கும், பஜ்ஜி தான் ஆர்டர் பண்ணணும்னு நிற்கிறவங்க லோத்து. ஆமேனா? அதுலேயும் எனக்கு வாழைக்காய் பஜ்ஜி தான் வேணும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எண்ணெய் பொருள் ஒத்துக்காது. சில பேருக்கு சுகரில் இருப்பாங்க. அது இல்லை நீங்கள் வந்து வாழைக்காய் பஜ்ஜி தான் எனக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும், அதுவும் வந்து நல்ல சுகர் ஸ்ட்ராங்காக போட்ட டீயை வந்து ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னா ஏவானா இன்றைக்கி இருக்கிற 110 பேர் குடிப்பானா அதில்? அது வந்து லோத்தினுடைய ஆவி. என்ன சாப்பிடலாம் பிரதர்? எதனா சூஸ் பண்ணுங்க பிரதர், சாப்பிட்டுக்கலாம். அது ஆபிரகாமுடைய ஆவி. எப்பவுமே ப்ரையாரிட்டி உன் சகோதரனுக்கு கொடுத்தணும். நீ எப்பா இந்தா சாய்ஸ் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நாம் சகோதரர். இதாங்க மீட்பினுடைய அனுபவம். நன்மை இதான் ராஜ்யம், இதான் ராஜ்யம், இதான் கிங்டம். கூட கொடுப்பேன். யாருக்கு கூட கொடுப்பேன்? யாருக்கு? நாம் சகோதரர். தேசமெல்லாம் உனக்கு இருக்குது. நான் தேவனை தேடுகிறவன், என் இருதயத்தில் தேவனுடைய தேவையை பூர்த்தி செய்த பரிசுத்தவான், நீதிமான் நான். தேவனுடைய தேவை என்ன? என் தேவனை நான் தேட வேண்டும், என் தேவனுடைய அன்பில் நான் வாழ வேண்டும். என் தேவ அன்பில் நான் வாழுகிறேன். என் தேவன் எவ்வளவு நல்லவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரே, எல்லாவற்றையும் படைத்திருக்கிறாரே. என் தேவன் எப்பேற்பட்ட அன்புள்ளவர், அவருடைய இரக்கம், என் தேவனுடைய இரக்கம் எவ்வளவு பெரிதாக இருந்தால், சர்வ வல்லவர் வேப்பமரம் என்ற ஒரு வல்லமையை படைச்சிருக்கிறார். கோழி, சிக்கனாவே நாக்கில் தண்ணி ஊறிடும் இல்லையா? எவ்வளோ படிச்சது. ஆடு, சண்டே அதுவும் இதெல்லாம் பேசும்போது தான் நமக்கு அப்படியே இதெல்லாம் என் தேவன் அவருடைய ஞானத்தில் படைத்திருக்கிறார், இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன். என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதுதான் ஆபிரகாமுடைய அந்த ஒரு மகிமையின் மார்க்கம். சாய்ஸ் கொடுத்துடணும். ஓகே, நம்மளாம் பிரதர்ஸ், நம்மளாம் சகோதரர்கள். இல்லை இது இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், இப்படி இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸு தான் நான் போடுவேன். இந்த பார் என் ஃப்ரெண்டெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸில் எடுத்து வச்சுட்டு போட்டுருக்குறாங்க. அன்பாய் சொல்லுகிறேன் வாலிப பிள்ளைகளே, அந்த ஃப்ரெண்டுடைய அப்பாவுக்கு அந்த அப்பா மேலே தேவ திட்டம் வேறு, உங்கள் அப்பா மேலே தேவ திட்டம் வேறு. அப்பா உங்கள் திட்டத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அவங்கள போய்ட்டு அப்பா அம்மாங்களை வந்து ரொம்ப தொந்தரவு செய்யாதீங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதில் ரம்மியமாக மன திருப்தியாக இருங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாக. சீமானாக உன்னை உயர்த்தர் வாக்குத்தத்தத்தை பிடிச்சிங்க. அமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சீமானால மட்டும்தான் சாய்ஸ் கொடுக்க முடியும். உடனே இவர் என்ன பண்ணிட்டார்னா, சோதோம் குமாருக்கு நேராக போய் குடரம் போட்டார். அங்கே தான் சோறு, நல்ல ட்ரெஸ். இந்த லோத்துடைய கவலையெல்லாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், யான் தரம் உயரணும், இவ்வளோ வேலைக்காரங்க வச்சு உட்காந்துங்கிற, இவங்கெல்லாம் ஒரு தீனியை போடணும், இதெல்லாம் அது. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்? 318 என்பது ஜீவன் இல்லையா? 300 என்பது தேவ ரட்சிப்பு. தேவனால் தேவனே ரட்சிக்கிறார். ஒரு மனிதன் அல்ல, ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ இல்லை ஒரு மாமாவோ மச்சானோ இல்லை நல்லா பணம் படைத்தவர்களோ, அவங்ககிட்டலாம் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் வரும், ரட்சிப்பு வரும். அந்த ரட்சிப்பு அல்ல. 318 என்பது தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஆபிரகாமுடைய வீட்டில் 318 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இந்த 318 என்பது அவர்கள் மீட்கப்பட்ட சத்தியத்தை அறிந்த அந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஜீவனை பெற்றவர்கள். இப்போ லோத்து போயிட்டு சோதோம் குமாரில் இருந்ததும் அங்கே நிறைய நல்ல காஸ்ட்லி வேர்ல்டு, நிறைய களஞ்சியத்தில் அத்தனை கோதுமைகளையும் வார்கோதுமையும் வெண்டைக்காய் கத்திரிக்காய், நான் சொல்கிறேன் வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, மிளகு. நம்ம ஊர் இந்தியா தேசத்தை சுரண்டு இந்திய தேசத்தை ஈர்த்தது எந்த இது? வெள்ளைக்காரங்களை. இந்த போர்ச்சுகல் இப்போ அந்த காலனி ஆதிக்கம் எல்லாம் வந்தது இல்லையா? அதில் அது இந்தியாவில் பல வெளிநாட்டுக்காரங்கள்லாம் உள்ளே இழுத்தது எது? மிளகுன்னு டேஸ்ட்டுக்கே உள்ளே வந்துட்டான். அது எதாவது ஸ்பைசஸ், நல்ல வாசனை திரவியங்கள், நல்ல மசாலாக்கள்லாம் இங்கே அதை தான் இந்தியா ஏன் அடிமைப்படுத்தினாங்க? வரலாறு படிச்சிருக்குமா இல்லையா? இந்தியாவுக்கு வந்த முதல் வெளிநாட்டுக்காரர் யார்? எப்பா சூப்பர், பக்கா, கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பார். நல்ல ஞானவான்கள், நல்ல அறிவாளிகள். வாஸ்கோட காமா உள்ளே வந்த உடனே அவர் வந்து கேரளாவில் வந்து இறங்கின உடனே அப்படியே சும்மா எங்கே கொச்சியில் தானே, கொச்சியே கேரளாவா?
வந்து இறங்கின உடனே இந்தியாவிலேருந்து ஸ்மெல்லு போகுது, மிளகு வாசனை. அந்த மிளகு பெப்பர் தூளை போட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா கொஞ்சம் சமையல் செஞ்ச உடனே வாசனை தூக்கி நல்லா டேஸ்ட் நாக்கில் விருன்னு போன உடனே ஐயா என்னடா இது புட்ரா தேசத்தை. அப்போ சோதோம் குமாராவை பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அங்கிருந்த எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம். அதனால தான் நல்லா கவனிங்க, எங்கே எல்லாம் அடிமைத்தனம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து பிடிச்சின்னு போயிட்டாங்க, பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு. அங்கே வந்து நமக்கு நல்லாவே தெரியும் சோதோம் குமாரின் பாவம், பொல்லாத பாவம், ஆண் புணர்ச்சி, சுய புணர்ச்சி, அதாவது ஓரின சேர்க்கை. இதெல்லாம் அந்த 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 சோதோம் குமாரனுடைய பாவங்கள். வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, ஜனங்களெல்லாம் சாகடிக்காமல், ஜனங்கள்லாம் பார்த்தா நல்லா கொழுகுழுகிறான், இவங்க வந்து அவனுக்கு சாவடிக்க தெரியல, யுத்தம் பண்ணுறதுக்கு வந்தானுங்க இல்லையா? யாரெல்லாம் வந்தானுங்க? சினேயரின் ராஜா, அப்புறம் ஏலாமின் ராஜா, அப்புறம் ஜாதிகளின் ராஜா. ஒரு 4 ராஜாக்கள் வந்து 5 ராஜாக்களை என்ன பண்ணுறாங்க, முறியடித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ லோத்தையும் கூட்டின்னு போயிடுறாங்க. நான் முடிக்கிறேன், கவனிங்க. லோத்தையும் அவங்க அடிமைகளை அழைத்து கொண்டு போகிறாங்க. ஒருத்தன் ஓடி வந்து தப்பிச்சு வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்கிறான், ஆபிரகாமே லோத்தை வந்து பிடிச்சின்னு போயிட்டாங்க. ஏன்னா லோத்து எதை தெரிந்து கொண்டார்? சோறையும் துணியும். அவன் எண்ணமெல்லாம் அதுதான், சம்பாத்தியம் சம்பாத்தியம் சம்பாத்தியம். என் சம்பாத்தியம் உயர்ந்தா தானே சாப்பாடு நல்லா உயரும், என் வாழ்வாதாரம் உயர்ந்தா தானே வாழ்க்கையின் தரம் உயரும், இதே நோக்கி இருந்தவன். ஆனால் ஆபிரகாம் தேவனை நோக்கி, தேவனுடைய தேவையை பூர்த்தி செய்தவர் ஆபிரகாம். அன்பான தேவ ஜனமே, ஆபிரகாமை கர்த்தர் சீமானாக மாற்றி ஜீவனுடையவனாக. அதை கேட்டதுமே கவனிங்க, நமக்கு இதை சுருக்கமாக வந்துட்டேன். 14ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அதை தொடர்ந்து போய். நல்லா கவனிங்க, எத்தனை பேருங்க? 318 பேரோட இந்த ஆபிரகாம் கடந்து போற என்று சொன்னால், இவர் ராஜ்யத்தில் இருக்கிறார், இவர் ஜீவனை பெற்றுக்கொண்டார். இவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். பயப்படாத சிறுமந்தைய ராஜ்யத்தை கொடுக்க உன் பிதா உனக்கு பிரியமாக இருக்கிறார். ஆபிரகாமுடைய ராஜ்யத்தை எந்த ஒரு மனுஷ சக்தியில் அழிக்க முடியாது. ஆபிரகாமுடைய கூட வந்த லோத்துக்கு இப்போது ஆபத்து என்று சொன்னதுமே, தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு வேறு ஒன்றும் இல்லை. கை தேர்ந்தவர்கள் என்பது தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு. தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற தீமை என்கின்ற ஒன்று இல்லை. என் சகோதரன் இன்றைக்கு கொள்ளையாக கொண்டு போகப்படுகிறான், என் சகோதரன் இன்றைக்கு அடிமையாக விற்கப்பட்டு போனான், என் சகோதரன் சிறுமைப்பட்டிருக்கிறான். என் சகோதரனுடைய சிறுமையை நான் பார்க்க மாட்டேன், என் சகோதரனுடைய தீமையை நான் பார்க்க மாட்டேன், என் சகோதரன் நன்மையை மட்டுமே நான் பார்ப்பேன். என் சகோதரனுக்கு நான் நன்மையை உண்டாக்க வேண்டும். தேவஜனமே, இந்த 318 என்பது 300 என்பது தேவனுடைய ரட்சிப்பு. 300 முழம் நீளமாக இருந்தது. தேவன் நோவாவை மீட்கும் போது அந்த பேழையின் நீளம் 300 முழம். அந்த 300 முழம் என்பது தேவனுடைய ரட்சிப்பு. 300 நரிகளை கொண்டு பெலிஸ்தியர்களுடைய வெள்ளாண்மையை சிம்சோன் அழித்தார், ரட்சிப்பை கொடுத்தார் இஸ்ரவேலுக்கு. பெலிஸ்தியர்கள் 300 என்பது தேவ ரட்சிப்பு. 18 என்பது அது ஜீவன். ஏனென்றால் அது 10ம் 8ம் இருக்கிறது. 10 என்பது தேவனுடைய அன்பு. 10 என்பது தேவனுடைய அன்பின் குமாரன். 10 கற்பனை, அன்பின் குமாரன். 8 என்பது நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு, நித்திய சுதந்திரம், நித்திய ஆளுகை. இதுதான் 318. ஆக இந்த ஆபிரகாமுடைய சபையில் 318 என்கின்ற பூரணம், அந்த ஜீவன் இருந்தபடினாலே ஆபிரகாம் அங்கே சீமானாக, செல்வ சீமானாக கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். உடனே ஆபிரகாமும் அந்த சேனையும் என்ன பண்ணுச்சு? ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். கரங்களை தட்டி எல்லாம் இயேசு ராஜாவுக்கு மகிமையாக. உன் பொருள்கள் எல்லாம் திருப்பப்படும். நீ எதெல்லாம் இழந்திருக்கிறையோ, இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், எதெல்லாம் நான் இழந்துட்டாண்டவர், நான் நிறைய இழந்துட்டாண்டவர், பல லட்சங்களை இழந்துட்டேன், பல ஆயிரங்களை இழந்துட்டேன், சொந்தங்களை இழந்துட்டேன்,
என்னுடைய பொருள்களை இழந்துட்டேன், என் படிப்பை இழந்துட்டேன், எல்லாவற்றையும் சகல பொருள்களையும் நீ திருப்பி கொள்ளுவாய். உனக்குள்ள ஜீவன் இருக்குது, உனக்குள்ள செல்வ சீமான் என்கின்ற அழைப்பின் அபிஷேகம் உன் தலை மேல இருக்கிறது. கையை தட்டி நல்லா மகிமை செலுத்திக் கொள்ளுங்க. தேவன் உனக்கு கூட கொடுப்பேன், நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமாய் கொடுப்ப. அதுதான் உன் கண் முன்னாடி இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் உன் சகோதரனுக்குரிய எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்துடும், நீ மீட்டுக் கொள்வாய். இந்த மீட்பினுடைய அனுபவம் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற அனுபவம் இந்த ஆபிரகாமுக்குள்ள இருக்கிறது. இந்த லோத்தை சீர்படுத்தி விட்டார், ஸ்திரப்படுத்தி விட்டார், பலப்படுத்தி விட்டார், நிலைநிறுத்தி விட்டார். அன்பான தேவஜனமே, ஆபிரகாமுக்குள்ள தேவன் இதை செய்து முடித்தார். தேவன் இதை ஆபிரகாமுக்குள்ள செய்து முடித்ததனால்தான் அந்த சமுதாயத்தில் மீட்பை உண்டு பண்ணினார். என் சகோதரனுக்கு எப்படி இந்த இழப்பு வரலாம் என்று சொல்லி இந்த ஆபிரகாம் மகிமையான காரியத்தை செய்தார். அதனால்தான் மெல்கிசேதேக்கை கர்த்தர் அனுப்பினார். இந்த மெல்கிசேதேக்கிற்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுத்தான். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருந்தீங்கன்னா நீங்க ஆபிரகாம் செய்தபடி நீங்க செய்வீங்களே. நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியா இராததுனால ஆபிரகாம் என்ன தேர்னாண்டா, ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு கலி கூர்ந்தான். அவன் செல்வ சீமானாக மாற்றினது யான் திட்டம். அவனை செல்வ சீமானாக மாற்றி ஆளுகை செய்யும்படி ராஜ்யத்தினுடைய குமாரனாக, ராஜ்யத்தின் புத்திராக மாற்றினது என்னுடைய திட்டம் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அன்பான தேவ ஜனமே, புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுப்பேன். கர்த்தர் கூட கொடுப்பதோட திட்டம் அது எப்படிப்பட்டதுன்னா, அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவர் உனக்கு செய்திருக்கிற நன்மைகள் உன் இருதயத்தை தோன்றவும் இல்லை. ஏன்னா என்னைக்கு நீ விழுந்து போயிட்டியோ அன்னைக்கு அதெல்லாம் மறைக்கப்பட்டு போயிடுச்சு. என்னை குறித்து என் தேவ திட்டம் வந்து பெரியது, அது நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் நீ தேவனுடைய தேவையை அறிந்து உணர்ந்திருப்ப. தேவனுக்கு ஒரு தேவை இருக்கு, அது நீ தான். உன்னையே கேட்கிறார், உன்னுடையதில் உன்னையே கேட்கிறார். 2 வசனத்தை முடிச்சிடலாம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுவார் பாருங்க, எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 38 இல்லைன்னா 37 வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று நீங்க ஆபிரகாமின் சந்ததின்னு தெரியும்பா, நீங்க அந்த ஜீன்ல வந்தீங்க, அந்த பிளட் இருக்கு. ஆனா உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். எப்பா கவனிச்சிங்க, நான் முடிக்கிறேன். ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? கர்த்தருடைய உபதேசம், தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம். இதுதான் ஆபிரகாம். உபதேசம் என்பதுதான் நமக்கு நன்மையை கொண்டு வரும். இந்த நன்மை தான் நமக்கு மீட்பை கொடுக்கும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உபதேசத்தில் தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பின் உறவு. ஆபிரகாமுடைய சர்ச்சில் 318 பேருக்கு நல்லா சாப்பாடு போட்டு 3 வேளையே சாப்பாடு போட்டு அவருடைய நோக்கம் எல்லாம் நல்லா போட்டு கொடுத்து நல்லா பாருங்க, கை படிந்தவர்கள், தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற தேவனுடைய அன்பில் பூர்ணப்பட்டவர்கள் அந்த 318 பேர். ஜீவவாசல் ஜப வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் 318 அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. கரண்ட் டைமில் சொல்லாமா, இந்த 18வது வருஷத்தை துவக்குகிற உங்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே நன்மை மட்டுமே. அது ஜீவனாக 318 என்ற அனுபவத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் ஆபிரகாமுடைய அந்த மார்க்கத்தில் அந்த பூரண உபதேசம், ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த உபதேசம் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் தேவனை இங்கே பூமியிலே தரிசிக்கிறீங்க. அங்கே மேலே போயிட்டு பேபேன்னு முடிக்க முடியாது. எங்கப்பா தேவன் இருக்கார்? தேவன் எங்கப்பா சிங்காசனம் காணோம்? ஏன்னா தேவன் என்னன்னைக்கு சிங்காசனம் இருக்கிறவர், சர்வ வல்லவர். அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்துக்கவே மாட்டார்னு சொல்லக்கூடாது. என்னன்னைக்கு சிங்காசனம் இருக்கிறவர். சிங்காசனம் என்றால் சர்வ வல்லவர். நீ அங்கே போயிட்டு எங்கப்பா தேவன்? இந்த பூமியிலேயே நீ பார்த்துட்டு அதான் உபதேசம், ஆராய்ச்சி. இந்த கைப்படிந்தவர்களுக்கு ஆபிரகாம் உட்காந்து நல்லா சத்தியத்தை போதிச்சு ஆராய்ச்சி பண்ணி வாரத்தில் ஒரு நாளாவது ஒன்று கூடி அல்லது
ஓகே பாய், இந்த நாட்டில் இந்த வேலை இருக்குது, சரி புதன்கிழமை ஈவினிங்கில் வந்து கூடிக்கலாம் வாங்க, வா கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் ஆராதனை பண்ணலாம் வாங்க, மாலையில் கொஞ்சம் ஆராதனை பண்ணலாம் வாங்க, சரி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஃபாஸ்டிங் பண்ணலாம் வாங்க, அப்படியே கொஞ்சம் சனிக்கிழமை கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமைக்காக கொஞ்சம் அப்படியே ஆயத்த கொட்டம் பண்ணலாம் வாங்க. இதில் எல்லாத்துலேயுமே கலந்து கொள்ளுகிற இந்த அனுபவம் தான் இந்த 318 என்கிற ஜீவனுள்ள அனுபவம். இந்த ஜீவனுள்ள அனுபவம் தான் உபதேசம். ஆபிரகாமுக்குள்ள என் உபதேசம் இருந்துச்சுப்பா. நான் சொல்லி முடிக்கிறேன், ஒன்று ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லிட்டு முடிக்க போகிறேன், புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் சபைக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் உங்கள் தலை மேலே பரிபூர்ணமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சீமான்கள், உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய ஆசீர்வாதம் கண் முன்னாடி இருக்குது, அதை புரிந்து கொள்ளுங்க. தேவன் ஒருபோதும் உங்களை பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினச்சி பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை உன் கண்மடி வச்சு உன் கண்ணு காணும்படி தான் உன் கையை பிடிச்சிருக்கிறார். நீ கலங்காத, திகையாத, பொறுமையாக காத்துரு. ஏற்ற வேலையில் கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்வார். அதான் கர்த்தருடைய ஆசையில் எதுக்கு வந்தார் அவர்? டே 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 வா, கொஞ்சம் ஆபிரகாமுக்குள்ள அந்த அது வந்துடுறா. ஆதாமாவே இருக்காதுடா. டே லோத்தை பற்றி நம்ம ஒரு நாள் நம்ம பார்த்தோம் இல்லையா? லோத்துக்குள்ளே என்ன நடந்துச்சு? ஆனால் லோத்து வந்து நீதிமான்னு சொன்னது என்ன? பேதுரு வந்து லோத்தை நீதிமான்னு சொல்கிறது அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் இல்லையா? அதுதான் உபதேசம். அந்த ஆராய்ச்சி தான் உபதேசம். அது கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அன்பின் உறவு, உடன்படிக்கை. அது ஆராய்ச்சி பண்ணது தான். இந்த 318 பேரை வச்சு ஆபிரகாம் என்ன பண்ணியிருந்தார்? நல்லா பலசாலியாக்கி வச்சுருந்தாரா? என்னடா வாடா வந்து நீங்கள் நல்லா எக்ஸஸ் ஜிம் பாடி வச்சு நல்லா ரெடியாக. அப்படி அல்ல, உணர்வில் தட்டி 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 உணர்வை தட்டி தட்டி நீங்கள் மட்டும் என்ன நீங்கள் நம்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை வச்சு குத்துவேன். இது நல்லா பச்சை குத்தி கிழிச்சு விருத்த ஆபிரகாமுடைய மார்க்க விருத்த சேதனம். எதுனா ஒன்று சொல்லிட்டாவே பாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, பாஸ்டர் என்னை சரியாக ட்ரீட் பண்ணல, பாஸ்டர் என்ன இது மாதிரி அப்படி சொல்லிட்டா நான் என்ன பண்ணேன்? ஆபிரகாமுடைய வேலை என்ன வேலை? ஆராய்ச்சி தான். ஆபிரகாம் ஏதேனை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தேவ திட்டம் ஏதேன் எப்படி சிதைஞ்சுது என்ன? நான் எத்தனையோ பல உபதேசத்தை காட்டிட்டேன். இயேசு ராஜா பேசின சின்ன பிள்ளையை எடுத்து நிற்க வச்சு இந்த பிள்ளையை போல தாழ்த்தணுன்னுவார். அது சொல்லி கொடுத்தனா பெய்டியோன் என்னது? அந்த சின்ன பிள்ளையை வச்சு இந்த பிள்ளையை போல எவன் தாழ்த்தணும் அவன் தான் பரலோகத்துக்கு போவான்னாரு. அந்த சின்ன பிள்ளை என்னவா இருந்திருக்கணும்? ட்ரெஸ் போடாமல் வெக்கப்படாமல் இருந்திருக்கணும். ஏதேன்னு இருந்த இப்போ மட்டும் எங்கே ட்ரெஸ்ஸு உன் வாழ்வின் தரம் 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 என்னை நோக்கி பாரு, உன் தரம் உயரும். அல்லேலூயா. அதுக்கு தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் அன்பான தேவ ஜனமே. அது கர்த்தர் சொல்றார், வாசி தொடர்ந்து. நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா. ஒரு கெத்து, நாங்களாம் கிறிஸ்டின், நாங்களாம் ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்டின், அதை மட்டும் சொல்லிக்குவோம் நல்லா. ஆனால் கிறிஸ்துவத்துக்குரிய ஒரு அடையாளம் கூட இருக்காது. எனக்கு விரோதியே இல்லை, எல்லாம் என் தேவப்பில்லை, எல்லாம் என் சிருஷ்டி. ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜுக்கு போனதுமே என்ன ஆகிடும்னா எல்லாமே வெஜ்ஜாகவே மாறிடும். அதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது. அதுக்காக நீங்கள் நான்வெஜ் சாப்பிடலாம் பாவி நினச்சி போகிறீங்க. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் மீன் குழம்பு எல்லாம் திருப்தியாக சாப்பிட்ணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறது புரியுதா? ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீங்கள் பழுகி பெருகி மச்சத்தெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா சாப்பிடுங்க. நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி நம்முடைய வாழ்வின் தரத்தை உயர்த்துகிற கர்த்தர் என் தேவன். உன் தேவையெல்லாம் எனக்கு தெரியும். உன்னை படைச்சேனே அந்த நினைவில் தான் நான் இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறேன், நாங்கள் ஆபிரகாம் விசுவாசி. எங்கே நீ ஆபிரகாம் விசுவாசி சொல்கிற? நீ அதான் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீங்களே. எங்க 318 அபிஷேகம்? எங்க 318 அபிஷேகம்? உன் சகோதரனுக்காக உயிரை கொடு, சமாதானமா இரு, எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்க, சாய்ஸ் கொடுத்துரு. இந்த சாய்ஸ் தான் வச்சுக்க, போ, நீ என் கூட இரு, உன் விருப்பம் தான் என் விருப்பம் தான். இதாங்க ஆபிரகாம் கிரியை. இந்த ஜீவனுக்குள்ளே இருக்கும்போது தான் பயங்கரமான ஒரு வெளிப்பாடு. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த
மெல்கிசேதேக்கை கர்த்தர் ஆபிரகாமுக்கு அனுப்பி அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து எதிர்கொண்டு போக முடியாத ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக ஆபிரகாம் மாற்றப்பட்டது எங்கே தெரியுமா? அந்த 318 என்கின்ற அனுபவத்தை ஆபிரகாம் வெளிப்படுத்தி காண்பித்த கிரியையில் வெளிப்பட்டது. ஆபிரகாமுடைய அன்பு மீட்பு. நான் என் சகோதரனை மீட்டுக்குவேன், என் சகோதரனை மீட்டுக்குவேன். என் சகோதரன் எந்த பாவம் செஞ்சாலும் அதை மூடி மறைச்சிடுவேன். அதை நான் குற்றத்தை மூடுகிறவன் ஸ்நேகத்தை நாடுகிறான். குற்றத்தை மூடுகிறவன் ஸ்நேகத்தை நாடுகிறான். மறந்துடுங்க, மன்னிச்சிருங்க. அங்கே தீமை இருக்கும். அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறியே. குறை சொல்லின்னு தெரியாத, கலகம் பண்ணிடாத. பிரச்சனை வருதா, மொத்தத்தை வேர்லேருந்து நல்லா எடுத்து பேசி தீர்த்துக்க. கண் கண்டபடி நியாயந்திருக்கக்கூடாது, காது கேட்டபடி நியாயந்திருக்கக்கூடாது, நீதியின்படி தோற்றத்தின்படி நியாயந்திருக்கக்கூடாது, நீதியின்படி. அந்த நீதி தான் ஆபிரகாமின் மார்க்கம். அந்த நீதி தான் ஆபிரகாமின் மார்க்கம். இந்த ஆபிரகாமின் மார்க்கத்தை கர்த்தர் சொல்கிற, ஆபிரகாம் கிரியை செய். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்மால் என்ன சொல்லுவேன் இன்னைக்கு, தசமபாகம் என்பது அது நியாயப்பிரமாணம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வெக்கப்படவோ இல்லை பயப்படவோ மாட்டேன். ஆபிரகாமுடைய கிரியை நான் போதித்து கொண்டே இருப்பேன். ஒரு ஊழியக்காரனுக்கு நல்ல அழகு, ஒரு நல்ல ஊழியக்காரனை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிடலான்னு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்கள். அவன் ஃபஸ்ட்டு பண ஆசை அவனுக்கு இருக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரனுக்கு பண ஆசை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, இந்த உலக ஆசை இருக்கக்கூடாது. இந்த 3 இருக்கணும். உலக ஆசை. ஒரு ஊழியக்காரனை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, பண ஆசை அவனுக்கு இருக்கக்கூடாது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். நீங்கள் பணத்தை மோட்டிவேட் பண்ணி அவன் ஊழியத்தை செய்யக்கூடாது. ஒரு ஊழியக்காரனுடைய மிக உன்னதமான அனுபவம் இது. அவன் என்ன செய்யணும்னா, அந்த பணத்தை ஆசையை விட்டு ஜனங்களை தயார் பண்ணணும். அதான் 318. இப்போ தேவனுக்கு உதாரத்துவம் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே கொடுக்க வைக்கணும் அவங்கள. அவன் தான் ஜெயிச்ச ஊழியக்காரன். நான் ஒரு தோற்று போன ஊழியக்காரனா காணிக்கை பற்றி பேசினா இவங்க என்ன நினைப்பாங்களோ, இல்லை ஊர் என்ன நினைக்குமோ, பார்க்குறவங்க அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆபிரகாமின் கிரியை செய்வீர்களே, கர்த்தரே சொல்கிறார். ஆபிரகாம் விசுவாச மார்க்கம். ஆபிரகாமுடைய மார்க்கம் விசுவாச மார்க்கம். ஆக அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை குறித்த ஒரு நோக்கம் பெரியதாக இருக்கிறது. அது எப்படிப்பட்டது என்று சொல்லி வாசித்து முடிக்கிறேன். 31ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்ளுங்கள். 31வது சங்கீதத்தில் உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் எப்படியா இருக்கிறது என்றால் 19ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ராஜாவை இந்த ஜனங்களுக்கு மத்தியில் நான் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வருகிறேன். என் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு நான் பயப்படுகிறேன். என் கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டு நான் வெளியேற மாட்டேன். கர்த்தருக்கு பயந்தோம். இந்த ஜனங்களுக்கு மத்தியில் கையில் பைபிளை தூக்கி சர்ச்சு ஓடி கர்த்தரை ஆராதிக்கிற ஆபிரகாமின் சந்ததியே, ஆபிரகாமின் மார்க்கமே, பயப்படாத சிறுமந்தையே, ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்ததற்கு உன் பிதா உன் மேல பிரியமா இருக்கிறாரு. அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெருசா இருக்குது ஆண்டவரே. கூட என்பது பெரியது. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத நன்மைகளை தான் உன் கண்முனை வச்சுட்டு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அதை ஏற்ற வேளையில் ஆபிரகாமினுடைய அந்த உபதேசம் உனக்குள்ள வரும்போது கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை அந்த ஆசீர்வாதத்தில் அழகு பார்க்கிறவர் தான் உன் தேவன். என்னென்னைக்கு அவரை நம்பிக்கொண்டு கர்த்தருடைய பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய பரிசுத்தம் என்றைக்கு மகிமைப்பட்டு எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா